ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே அப்படிங்கிற மான்வா சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய மான்வா சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கரமான உண்மையோடு ஆரம்பிக்குது. இன்னும் 10 வருஷத்தில் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கிங்டம் 5 பெரிய பாவங்களால் மொத்தமாக அழிஞ்சு போக போகுது. இதை தடுக்க நம்ம ஹீரோ தானே முன் வந்து ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கணும்னு அவர் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. உண்மையை சொல்ல போனால் அவர் மாடர்ன் லைஃப்பில் மாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண மனுஷன். வாரத்துக்கு 78 மணி நேரம்னு பிரேக் கூட இல்லாமல் உழைச்சவர். ஆனால் விதி விளையாடிடுச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற ஒரு நோபலோட உடம்புல அவர் கண்முழிக்கிறாரு. முதல்ல இது ஏதோ கனவுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டார். ஆனால் அப்போ தான் அவருக்கு புரியுது, அவருக்கு படிக்க தெரியாது, எந்த விதமான மேஜிக்கோட சக்தியோ அவர்கிட்ட இல்லைன்னு. அந்த மொழியையாவது கற்றுக்கலாம்னு ட்ரை பண்ணி ஒரு புக்கை தலைகீழாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த பட்லருக்கே பேச்சு வரல. டின்னர் டைம் வந்தப்போ ஒரு மெய்டு பெரிய விருந்தே படைக்கிறாங்க. புது ஐடென்டிட்டியை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. புது வாழ்க்கையோட பர்க்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. குளிக்கிறதுக்கு பாத் கூட ரெடியாக இருக்குது. ஒரு கவுண்ட் ஹவுஸோட யங் மாஸ்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய பிளஸ்ன்னு அவருக்கு தோணுது. இப்படி ராஜ வாழ்க்கை வாழ்கிறது சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவர் ஆக்சுவலாக எங்கே இருக்காருன்னே அவருக்கு தெரியல. பொதுவாக வேறு உலகத்துக்கு போகிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நோவல் இல்லை கேமுக்குள்ளே தான் போவாங்க. அப்போது ஒரு மெய்டு வந்து அவரோட அண்ணனுங்க லியோ மற்றும் ஆண்டனியோ நாளைக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. சொந்த குடும்பத்தையே மறந்துட்டாரேன்னு அந்த மெய்டு ஆச்சரியப்படுறாங்க. அந்த பேருகளை யோசித்து பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பேருங்க ரொம்பவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அப்போதான் அவருக்கு புரியுது, அவர் சைக்கடீலியாங்கிற உலகத்தில் இருக்காரு. அவரோட ஃப்ரீ டைமில் விளையாடின ஒரு டர்ன் பேஸ்டு RPG கேம் அது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. எப்போல்லாம் அந்த 5 கிரேட் வைசஸ் ஆன ராத், கிரீட், ஸ்லாத், ப்ரைட் மற்றும் அப்சஷன் வெளியே வருதோ அப்போ அந்த கிங்டம் மொத்தமாக அழிஞ்சிடும். இப்போ இவர் இருக்கிற இந்த பேலசியோ ஃபேமிலி அந்த கேமோட ஆரம்பத்தில் வர சைட் குவெஸ்ட்டில் ரொம்பவே கெட்ட பேர் வாங்கின ஃபேமிலி. மூத்த பையன் லியோ பேலசியோவை கிங் ஆஃப் லஸ்ட்னு, 2வது பையன் ஆண்டனியோவை கிங் ஆஃப் வைஸ்னு சொல்லுவாங்க. இதை உணர்ந்த உடனே அவர் முட்டி போட்டு உட்கார்ந்துடுறாரு. அவருக்கு அந்த இடம் நல்லா ஞாபகம் வருது. கேமில் வர சப்குவஸ்ட் இதுதான். சுற்றி பார்த்தா அந்த மேன்ஷன் HSL சைக்கடீலியா கேமில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த 5 கிரேட் வைசஸ்னால முதல்ல அழிய போகிறது இந்த பேலசியோ குடும்பம் தான். இப்போ அவரோட ஐடென்டிட்டியான 3வது பையன் ஆலன் பேலசியோ ஒரு சின்ன வில்லன் கேரக்டர். அவனுக்கு ஒரு பயங்கரமான சாவு காத்துட்டு இருக்கு. இந்த உண்மை தெரிஞ்சதும் அவர் முகம் அப்படியே மாறிடுச்சு. தன்னோட சாவு உறுதியானு தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் கூட கேமில் அந்த கொஸ்ட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கொடுக்கும்னு தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி படுக்கையில் படுத்தப்போ பயத்தில் அவரால் கண்ணை மூடக்கூட முடியலை. பேசாமல் பழைய அந்த கார்பரேட் வேலைக்கே போயிடலாம்னு தோணுது. ஏன்னா அங்கே அட்லீஸ்ட் அவர் உயிருக்கு டைமர் எதுவும் செட் பண்ணலை. இந்த ஆடம்பரமான வாழ்க்கை இன்னும் 10 வருஷத்தில் முடிய போகுங்கிற பயம் அவரை ஆட்டி வைக்குது. இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இந்த உலகத்தில் என்ன நடக்கும்னு அவருக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அந்த நாலேஜை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. விதியை மாற்றி அந்த 5 வைசஸ் உருவாவதை தடுக்க கிங்டமை காப்பாற்றலாம், அவரோட நிம்மதியான வாழ்க்கையும் காப்பாற்றலாம். இது சாத்தியம்னு தான் தோணுது. ஏன்னா அந்த வைசஸ் எல்லாமே இப்போதைக்கு சின்ன குழந்தைகளாக தான் இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. பவர் இல்லாத ஒருத்தர் எப்படி விதியை மாற்ற முடியும்? 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட முதல் பெரிய மூவை பண்ணுறாரு. ஆனால் நேரடியாக அவர் கையால் இல்லை. அவரோட நைட்டான எவன் ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபெசிலிட்டியிலிருந்து கொஞ்சம் அநாத குழந்தைகளை வெற்றிகரமாக காப்பாற்றுறாரு. அந்த குழந்தைகளை உட்டியாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டதா எவன் ரிப்போர்ட் பண்ணுறாரு. யங் மாஸ்டரும் அதை கேட்டு சரின்னு தலையாட்டுறாரு. எவன் மேலே நம்பிக்கை வச்சது வீண் போகலைன்னு அவருக்கு சந்தோஷம். ஆனால் அவர் முகத்தில் இப்போலாம் உணர்ச்சிகளே வரதில்லைங்கிறதால அவர் தலையாட்டினது பாராட்ட இல்லை கண்டுக்காமல் இருக்காரான்னு எவனால் கண்டுபிடிக்க முடியலை. அதை தெளிவுபடுத்த யங் மாஸ்டர் கஷ்டப்பட்டு சிரிக்கிறாரு. ஆனால் அது எவனுக்கு இன்னும் குழப்பத்தை தான் தருது. பழைய ஆலன் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ அவரோட நடவடிக்கையே மாறி போச்சுன்னு எவன் நினைக்கிறாரு. முன்னாடி உணர்ச்சிகள் எல்லாம் முகத்தில் தெரியும், இப்போ சிலையில் வடித்த மாதிரி இருக்கு. ஒருவேளை ஆலன் உடம்புக்குள்ள இவர் வந்ததுனால எல்லாம் இப்படி உறைஞ்சி போச்சோன்னு ஹீரோக்கு சந்தேகம் வருது. எவனும் வேற வழி இல்லாமல் அதை ஒரு பாராட்டாக ஏற்றுக்கிறாரு. சைக்கோடிலிய உலகத்தில் இருக்கிற நேர்மையான ஆளுங்களில் எவனும் ஒருத்தர்னு ஹீரோக்கு தெரியும்.
எஜமானருக்கு துரோகம் பண்ணதா ஒரு விசுவாசமான நைட். அதனால தான் அவரை பார்த்த உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. கடைசியா அந்த லெபார்டரிக்கு போனதே உட்டியாவை காப்பாத்ததான்னு எவன் ஞாபகப்படுத்துறாரு. யங் மாஸ்டரும் ஆமான்னு சொல்றாரு. அந்த பொண்ணை காப்பாத்த தன்னோட மாஸ்டர் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டார்னு எவனுக்கு ஓரளவுக்கு புரியுது. ஒரு மெர்சனரியா இருந்த அனுபவத்துல எவனால ஒன்று சொல்ல முடியும். உட்டியா சாதாரண பொண்ணு கிடையாது. அவளோட பலத்தை பார்த்தா அவன் ஏன் இத்தனை நாளா தன்னை அடைச்சி வைக்க அனுமதிச்சானே இவருக்கு புரியல. அவளை ஏன் மேன்சனுக்கு கூட்டிட்டு வரல, அவளை போய் ஆர்ஃபனேஜில் விடுறது வேஸ்ட் இல்லையான்னு எவன் கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் வாய் வார்த்தையா சரின்னு சொன்னாலும் மனசுல வேற திட்டம் வச்சிருக்காரு. அவளோட திறமையை இவர் மதிக்காத மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அவளை அங்க விடுறது தான் இவரோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி. உட்டியா மனுஷ பிறவியே கிடையாது. கேமோட ஒரிஜினல் கதைப்படி அவ வேற உலகத்துல சக்தியோட ஒப்பந்தம் செஞ்சு கடைசியில கோபங்கிற அந்த 5 கிரேட் வைசஸ்ல ஒருத்தியா மாறிடுவா. இப்போ இவர் தலையிட்டதுனால அந்த மோசமான விதி தடுக்கப்பட்டிருக்கு. அவ எந்த கெட்ட சவகாசமும் இல்லாம அமைதியா வளரணும். இவரை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கிற 4 பேரழிவுகள்ல ஒன்றை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்திட்டாரு. இதையெல்லாம் எவன் கிட்ட சொல்ல முடியாது. அதனால மர்மமா இன்னும் நேரம் வரல அப்படின்னு மட்டும் சொல்றாரு. எவனுக்கு அது என்னன்னு யோசனை இருந்தாலும் மாஸ்டரை அதுக்கு மேல கேள்வி கேட்கல. ஒவ்வொரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்குமே. அவர் மாஸ்டரோட விருப்பத்தை மதிக்கிறாரு. அந்த ஆர்ஃபனேஜுக்கு தேவையான பணத்தை கொடுத்து உதவவும் இந்த விஷயத்தை ரகசியமா வச்சுக்கவும் யங் நோபல் கட்டளையிடுறாரு. அப்புறம் ஒரு லெட்டரை கொடுத்து நேரடியா உட்டியா கையில கொடுக்க சொல்றாரு. லெட்டர்ல என்ன இருக்குன்னு எவான் கேட்டப்போ சும்மா அவ நல்லா இருக்காளான்னு விசாரிக்கத்தான், பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாரு. எவானும் சரின்னு சொல்லிட்டு குதிரையில கிளம்புறாரு. தனிமையில் இருக்கும்போது அந்த லெட்டர் நிஜமாவே அவளுக்கு ஆறுதலை தருமான்னு யங் மாஸ்டர் யோசிக்கிறாரு. உண்மையில அதுல இருந்தது வேற விஷயம். அந்த கேம்ல அவருக்கு ஞாபகம் இருந்த சில வரிகள். அது கேம்ல உட்டியா கோபத்தின் வடிவமா மாறி ராஜ்யத்தை அழிக்கும் போது ஒரு ஆர்ச்சி பிஷப் அவளை பார்த்து ஒரு விசித்திரமான மந்திரத்தை சொல்லுவாரு. விழுந்தவர்களின் அருளால் நிழல்களிலிருந்து வேதனையை விரட்டுங்கள். இதோட அர்த்தம் அவருக்கு புரியலனாலும் கேம்ல இந்த வார்த்தைகள் அவன் மனசுல ஏதோ ஒரு சலனத்தை உண்டாக்கி இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷமே அவ அந்த ஆர்ச்சி பிஷப்பை கொன்றுவா. அதுக்காக அந்த மந்திரம் வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. அது ரொம்ப தாமதமாக சொல்லப்பட்டது. அவளோட கோபம் அவளை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ அதே வார்த்தைகளை முன்கூட்டியே அனுப்புறது மூலமா அவ விதியை மாற்ற முடியும்னு நம்புறாரு. கோபத்தை சமாளிச்சு இப்போ அடுத்த வைசஸை கவனிக்க தயாராகிட்டாரு. இருந்தாலும் ஒரு கவிதை வரியை வச்சு ஒரு அரக்கிய ஃப்ரெண்டாக்க நினைக்கிறது வேடிக்கையா தான் இருக்கு. ஆனா அந்த பாவங்கள் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய சக்தியை வணங்குற மாதிரி தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் மத வெறியர்கள் மாதிரி தான். இப்போ காட்சி உட்டியா பக்கம் திரும்புது. அவ அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கா. ஆனா அவ சந்தோஷமா இல்ல. அவளை பார்த்துட்டு இருக்கிற எவனுக்கு அவ உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான மான அலை வர்றது தெரியுது. இது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இவ ரொம்ப வித்தியாசமான பொண்ணுன்னு அவரே ஒத்துக்கிறாரு. முகம் அமைதியா இருந்தாலும் அவளோட சக்தி அலறுது. நிஜமாவே யங் மாஸ்டர் தான் இதை எழுதினாரான்னு கேட்குறா. எவன் ஆமான்னு தலையாட்டுனதும் அவ கோபத்துல வெடிக்கிறான். எவன் மாதிரி ஒரு அனுபவசாலியை பயப்படுற அளவுக்கு அந்த சக்தி இருக்கு. மானாவை இப்படி உருவமா கொண்டு வர்றது மாஸ்டர் லெவல் ஆட்களால் மட்டும்தான் முடியும். அவளோட கோபம் கவனிக்கப்படாத காதலிக்கு வர கோபம் மாதிரி கட்டுப்பாடே இல்லாம இருக்கு. அப்போ எவனுக்கு அவரோட மாஸ்டர் சொன்ன இன்னும் நேரம் வரலைங்கிற வார்த்தை ஞாபகம் வருது. பயத்துல அது அப்படியே உளறிறாரு. ஆச்சரியம் என்னன்னா அது வேலை செய்யுது. உட்டியா அமைதியாகிறான். அந்த லெட்டர்ல இருக்கிற வார்த்தைகளை தனக்கு மட்டுமே புரியக்கூடிய ரகசிய செய்தியா அவ எடுத்துக்கிறா. என்ன நடக்குதுன்னே தெரியாம எவன் வாயடைச்சு போய் நிக்கிறாரு. உட்டியா தனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு அறிவிக்கிறா. அவளோட நடவடிக்கை பார்க்கறதுக்கு வேற கதையில வர வேம்பயர் கார்டியன் மாதிரி இருக்கு. அவதான் ஸ்கேர்லட் குயின் உட்டியா, எதிர்காலத்துல கோபமா மாற போறவ. அங்க மேன்ஷன்ல நம்ம ஹீரோ தனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கையா இருக்காரு. நிலா தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு தூங்க போறாரு. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரிம்ரோஸ் பூவை அழகுக்காக பெட்ல வைக்கிறாரு. அவர் விரும்புறதெல்லாம் அமைதி மட்டும்தான். ஆனா அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ்ட்ரியோ ராஜ்யத்துல பிரிம்ரோஸ் பூக்களை ஃபுனரல்ஸில் செத்தவங்களோட கல்லறையில் வைப்பாங்க. சிம்பாலிக்கலி பார்த்தா இது ஒரு கெட்ட சகுனம். அடுத்த நாள் காலையில் லைப்ரரியில் புக்குக்கு நடுவில் புதஞ்சி போய் கிடக்கிறாரு. இப்போ 3வது வயசை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. அதை அவர் லேண்ட்மைன்ஸ் அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவார். தேடுறது செம்ம கடுப்பாக இருக்கு.
அப்போ எவன் திரும்பி வந்து யங் மாஸ்டர் சொன்ன இடத்துல இருந்து இன்னொரு குழந்தைய ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்து வெற்றிகரமா காப்பாத்திட்டதா சொல்றாரு. அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. எவனும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள லைப்ரரி கதவு டம்முன்னு ஒரு சத்தத்தோட திறக்குது. பேப்பர் எல்லாம் காத்துல பறக்குது. உள்ள வந்தது டோனியோ, அந்த பேலசியோ குடும்பத்தோட 2வது பையன். வந்த உடனே படிக்க தெரியாத ஒரு மடையன் எதுக்கு கையில புக்கு வச்சிருக்கான்னு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான். நம்ம எம்சி வழக்கம் போல ரியாக்ஷன் இல்லாம முறைக்கிறாரு. டோனியோவோட சீண்டல் அதிகமாகுது. ஆனா யங் மாஸ்டர் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்றாரு. ரொம்ப கூலா டோனியோவுக்கு லைப்ரரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கட்டும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நகர பாக்குறாரு. தான் ஜெயிச்சிட்டோம்னு நினைச்ச டோனியோ ஒரு சிரிப்போட நம்ம ஹீரோவோட தலையில காலை வச்சு அழுத்துறான். பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி காத்துல ஒரு கத்தி பறந்து வந்து அவங்க பக்கத்துல இருக்க செவுத்துல குத்துது. ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்கன்னு ஒரு குரல் அதட்டுது. வந்தது லியோ, அந்த வீட்டின் மூத்த பையன். லியோவும் டோனியோவும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ சத்தமே இல்லாமல் தரையில் தவழ்ந்த எஸ்கேப் ஆகுறாரு. கேமில் இந்த பேலசிய குடும்பம் சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இவங்களை நேரில் பார்க்கும்போது தான் இவங்க எவ்வளோ மோசமானவங்க, எவ்வளோ ஆபத்தானவங்கன்னு இவருக்கு புரியுது. யார் அடுத்த குடும்ப தலைவர் ஆகுறதுன்னு 2 அண்ணன்களுக்கும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. லியோ நகரத்தோட ஒட்டுமொத்த ப்ளஷர் நெட்வொர்க்கையும் கையில் வச்சிருக்கான். அதனால் அவனை கிங் ஆஃப் டிசர்னு கூப்பிடுவாங்க. டோனியோ பெரிய ட்ரக் ரிங்கை ரன் பண்ணுறான். அவன் தான் கிங் ஆஃப் வைஸ். இவங்க சண்டைக்கு நடுவில் சிக்கிக்கிட்டா தன்னோட சொகுசு வாழ்க்கை போயிடும்னு யங் மாஸ்டர் முடிவு பண்ணுறாரு. அதனால் தன்னோட வழக்கமான லுக்கோட அந்த கலவரத்துக்கு நடுவில் தரையில் ஊர்ந்து வெளியே வராரு. எவானும் இதெல்லாம் ரொம்ப சகஜங்கிற மாதிரி அவர் பின்னாலேயே அமைதியாக ஊர்ந்து வராரு. எவன் தலைமுடியை சரி பண்ணி விடும்போது சக்தி இல்லாத திறமை இல்லாத ஒரு கள்ள தொடர்பில் பிறந்த பையனாவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு மனசுக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம காப்பாற்றின அந்த 2வது குழந்தை சாதாரண ஆளு மாதிரி தெரியலைன்னு எவன் சொல்கிறாரு. யங் மாஸ்டர் சோம்பேறியா சேரில் சாஞ்சி உட்காந்து இருக்கிறத பார்த்து எவனுக்கு ரியாலிட்டி மேலேயே சந்தேகம் வருது. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு வேலையை உருப்படியாக செய்யாத இவருக்கு எப்படி கிங்டம் முழுக்க இருக்கிற இல்லீகல் ஸ்லேவ் மார்க்கெட் பற்றியும் ரகசிய ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றியும் துல்லியமாக தெரியுது. மோசமான அண்ணன்க கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க தான் இப்படி நடிக்கிறாரோன்னு எவன் நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஆளு அப்பா முடியலடா சாமின்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த 2வது குழந்தைய ஏன் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புனீங்கன்னு எவன் கேட்குறாரு. யங் மாஸ்டருக்கு அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. அந்த குழந்தை சும்மா இல்லை, அவன் ஒரு அனாமலி. அவன் எஸ்காலின் கிங்டம் சேர்ந்தவன். சைக்கோடிலியா உலகத்தில் இவன் தான் தாஸ் மேலியன், அந்த கேமோட 2வது பெரிய பாஸ். அடிமைத்தனம் சித்திரவதை எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில் இவன் தான் சின் ஆஃப் ஸ்லாத்துங்கிற பாவத்தின் வடிவமாக மாறி இந்த உலகத்தையே நாசம் பண்ணுவான். இவனோட கதை எவ்வளோ கொடூரமானதுன்னு தெரிஞ்சு கேம் பிளேயர்ஸ் எல்லாம் ஷாக்காக இருந்தாங்க. ஸ்லாத் கூட சம்மந்தப்பட்டவனா இருந்தாலும் தாஸ் சோம்பேறி கிடையாது, விடாமுயற்சி கொண்டவன். அதே சமயம் பழி வாங்கறதுல வெறியா இருப்பான். அதனால தான் அவனை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கோன்னு எவன்கிட்ட சொன்னாரு. இப்போ நினைச்சாலும் கேம்ல தாஸ் கூட சண்டை போடுறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினைச்சு இவருக்கு உடம்பே நடுங்குது. வெளியே கெத்து மெயின்டைன் பண்ணணுமே, அதனால இன்னும் நேரம் வரலைன்னு அதே டைலாக அவிழ்த்து விடுறாரு. எவனுக்கு இந்த விடுகதையெல்லாம் பழகிருச்சு. சரி, இப்போ உட்டியாக்கிட்ட அனுப்புன லெட்டர் இந்த 2வது பையனை பற்றியான்னு எவன் கேட்குறாரு. யங் மாஸ்டர் ஆமான்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை ரொம்ப தமாசானது. உண்மையில் அந்த லெட்டரில் தன்னோட அண்ணனுங்க பண்ணுற டார்ச்சரை பற்றி உட்டியா கிட்ட புலம்பி தள்ளியிருக்காரு. கேட்குறதுக்கே சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் உடம்பு சரியில்லாத அந்த பையனை பார்த்துக்கோன்னு உட்டியா கிட்ட சொன்னதா எவன்கிட்ட ரீல் விடுறாரு. ஆனால் டெக்னிக்கலாக அது உண்மைதான். தாஸ் குணமடைய டைம் வேணும். அங்கே ஆர்ஃபனேஜில் தாஸ் காயத்தோட தனியாக உட்காந்துருக்கான். உட்டியா அவன் பக்கத்தில் போய் ஒரு விதமான பார்வையோட அவனை நோட்டம் விடுறா. நீ உடைஞ்சி போயிருக்கியான்னு கேட்குறா. அப்புறம் ஒரு மாதிரி பயமுறுத்துற துணியில பிளாக் கோட் அமைப்பை பத்தி பேசுறா. அதை கேட்டதுமே தாஸ் பதறான். ஒரு யான்ரே மாதிரி மாறி நீ உடைஞ்சி போயிருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட மாஸ்டர், ஆனா ப்ளூ மூன் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்காருன்னு சொல்றா. ப்ளூ மூனுங்கிறது அவளே நம்ம ஹீரோவுக்கு வச்ச செல்ல பேரு. அவ நம்ம ஹீரோவை மையமா வச்சு ஒரு பெரிய அமைப்பே உருவாகிட்டு இருக்கான்னு தெளிவா தெரியுது. விசுவாசமா இருந்தா பழி வாங்கலாம்னு தாஸ் கிட்ட வாக்குறுதி தரா. இதை கேட்டதும் தாஸ் மனசுல ஒரு நெருப்பு பத்திக்குது. அவனுக்குள்ள இருந்த ஸ்லாத்தோட மேஜிக் முழிச்சுக்குது.
திருப்தியான யுட்டியா அவங்க மாஸ்டருக்கு முதல் பதில் லெட்டரை எழுத முடிவு பண்ணுறா. அவ உடம்பு முழுக்க தழும்பு இருந்தாலும் அவளோட சிரிப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இங்கே மேன்சனில் யங் மாஸ்டர் 3வது குழந்தைய பற்றின குறிப்புகளை தேடி புத்தகத்தில் மூழ்கி இருக்காரு. அப்போ எவன் பதறிக்கிட்டு உள்ளே வராரு. பேலசியோ குடும்பத்தோட 2வது பையன் டோனியை இறந்துட்டாங்கிற செய்தியை சொல்கிறாரு. இதுதான் நடக்கும்னு நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அது இப்போ திடீர்னு நடந்தது அவரை கொஞ்சம் ஆட்டி படைக்குது. உடனே ஃபினரல் நடக்குது. எல்லாரும் முகம் சுளிக்கிற மாதிரி அவங்க அப்பா 2 பொண்ணுங்களோட கை கோர்த்துக்கிட்டு வராரு. இதை பார்க்குற யங் மாஸ்டர் எவ்வளோ கேவலமான குடும்பமாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தானே நினைக்கிறாரு. சைக்கடிலியா உலகம் நிஜமாவே ஒரு டார்க் ஃபேண்டசி தான். ஆனால் டோனியை சாவை பற்றி யோசிக்கும் போது ஏதோ இடிக்குது. கேமில் அண்ணனை கொன்னதுக்கப்புறம் லியோ கதறி அழுவான். ஆனால் இங்கே சவப்பெட்டிக்கு முன்னாடி நின்று ஒரு துளி கூட வருத்தப்படாமல் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் சோகமாக இருக்கிற மாதிரியாவது நடிங்கடான்னு நம்ம எம்சி மனசில் நினைக்கிறாரு. சரி, இது நம்ம பிரச்சனை இல்லை, அந்த 5 பாவங்கள் உருவாகாமல் தடுக்கிறது தான் முக்கியம்னு வேலையை பார்க்குறாரு. ஒரு வருஷம் ஓடுது. டோனியோட இடத்துக்கு லியோ வந்துடுறான். நிலைமை கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஆனால் ஊழல் அப்படியே தான் இருக்குது. இந்த ஒரு வருஷமாக உட்டியாவும் யங் மாஸ்டரும் கடித நண்பர்கள் மாதிரி லெட்டர் போட்டுக்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த கனெக்ஷன் யூஸ் ஆகும்னு அவர் கணக்கு போடுறாரு. ஆர்ஃபனேஜ் பற்றியும் பசங்க வளர்றதை பற்றியும் உட்டியா அடிக்கடி அப்டேட் கொடுக்குறா. ஸ்பான்சர்ஷிப் லிஸ்ட் மாதம் அதிகமாகிறத பார்த்து இவருக்கு பெருமையாக இருக்குது. எவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இது விசித்திரமாக இருந்தாலும் நல்ல விஷயம்தான்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் கில்டு மூலமாக 3வது குழந்தைய பற்றின தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த லேண்ட்மைனை செயலிழக்க செய்யணும். இதை கேட்டதும் யங் மாஸ்டர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாம் பிளான் படி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் லியோவோட மருந்து குடோன்ல லியோவோட அடியாளுங்க பாஸ் எவ்வளோ பெரிய ஆள்னு பீத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அங்கே கலவரம் வெடிக்குது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவங்கள ஆட்டி வைக்குது. அவங்களே ஒருத்தரை வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. இதை செய்கிறது வேற யாரும் இல்லை, உட்டியாவும் தாஸும் தான். தாஸ் தன்னோட மேஜிக் நூல்களை வச்சு அந்த கூட்டத்தையே காலி பண்ணுறான். இவங்களை எல்லாம் கொல்லணுமான்னு யுட்டியா கிட்ட கேட்குறான். அவன் ஏன் பாவம் பார்க்குறியான்னு கேட்குறா. இல்லை, இவனுங்க மற்றவங்களை வச்சு தானே ட்ரக்ஸ் விற்றானுங்க, சாகட்டும்னு தாஸ் சொல்கிறான். மாஸ்டர் வரதுக்கு முன்னாடி இடத்தை சுத்தம் பண்ணுறோம், இது ஒரு பியூரிஃபிகேஷன்னு யுட்டியா ஒரு சிரிப்போட சொல்கிறா. இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது இல்லையா? தாஸும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டுறான். 2 பேரும் சேர்ந்து தரையில் ஒரு சிம்பல் வரைகிறாங்க. மானா வெடிச்சு சிதறுது. ஒரு கிறிசட்டன் மூன் ஷேப் அங்கே பதியுது. இதெல்லாம் நம்ம மாஸ்டரான ப்ளூ மூனுக்காகத்தான். நாம தான் அவரோட ஸ்வாட் அண்ட் ஷீல்டுன்னு சொல்லிக்கிட்டே உட்டியா வானத்தில் மறைகிறா. லெட்டர் போட ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. மிச்சம் இருக்கிற பாவங்களை தேடி எவன் ஓயாமல் அலைஞ்சி இப்போ சோர்வாகி புல்லில் விழுந்துடுறாரு. மாஸ்டரோட மானா கிடைச்சதும் தெம்பாகிறாரு. 5வது குழந்தையும் கண்டுபிடிச்சு ஆர்ஃபனேஜில் சேர்த்தாச்சுன்னு எவன் சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுறாரு. முகத்தில் காட்டிக்கலனாலும் மனசில் செம்ம நிம்மதி. 5 குழந்தைகளையும் அவங்க பாவங்களாக மாறுறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிட்டாரு. கொண்டாடுறதுக்காக எவனுக்கு கேட்குற டீமை தராரு. ஜின் ஆஃப் கிரீடா மாற வேண்டிய 3வது குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கேம் நாலேஜ் வச்சு முடிச்சிட்டாரு. ஏன் முகத்தில் சந்தோஷமே இல்லைன்னு எவன் கேட்குறாரு. நான் செம ஹாப்பியாக இருக்கேன்னு யங் மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் க்ளோஸ்அப்பில் பார்த்தா முகத்தில் ஈ கூட ஆடலை. எவன் பெருமூச்சு விடுறாரு. கேமில் அந்த பசங்க அனுபவித்த கொடூரமான வழி தான் அவங்கள வில்லன்களாக மாற்றிச்சு. அவங்கள முன்கூட்டியே காப்பாற்றுறது முடியாத காரியம்னு நினச்சாரு. ஆனால் முடிச்சிட்டாரு. ஆர்ஃபனேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு எவன் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா புதுசாக கார்டியன் கூட தேவையில்லை போலேன்னு யங் மாஸ்டர் நினைக்கிறாரு. கேமில் உட்டியாவுக்கு அந்த ஆர்ஃபனேஜ் மேலே இருந்த பாசத்தை வச்சு பார்த்தா அவன் நல்லா நிர்வாகம் பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. உட்டியா எழுதின லெட்டரில் எல்லா குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டு வரதா, குறிப்பாக தாஸ் ரொம்ப நல்லா இருக்கான்னு உருக்கமாக எழுதியிருக்கா. முதல் முறையாக நம்ம ஹீரோ உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. அவங்க நல்லபடியாக வளர்றாங்கன்னு அவருக்கு நிம்மதி. அவங்கள எப்போ நேரில் பார்க்க போறீங்கன்னு எவன் கேட்குறாரு. வழக்கம் போல் சரியான நேரம் வரும்னு யங் மாஸ்டர் சொல்லிடுறாரு. உண்மையை சொல்ல போனால் அவங்கள சந்திக்கிற எண்ணமே இப்போதைக்கு அவருக்கு இல்லை. அவங்களோட பயங்கரமான சக்தியை நினச்சா இவருக்கு பயம். இப்போதைக்கு தள்ளி இருக்கிறது தான் பாதுகாப்பு. இருந்தாலும் இந்த இருட்ட உலகத்தில் உயிரோட இருக்கணும்னா
தானும் ஸ்ட்ராங் ஆகணும்னு இவருக்கு தெரியும். அதுக்கு ஒரே வழி மேஜிக் தான். அதிர்ஷ்டவசமா இந்த உடம்புக்கு அதுக்கான தகுதி இருக்கு. ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளூ மூணுன்னு ஒரு புது குரூப் கண்டம் முழுக்க உருவாகிட்டு இருக்குன்னு எவன் சொல்றாரு. யங் மாஸ்டர் தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அந்த குரூப் ஊழல்வாதிகளையும் கிரிமினல் கும்பலையும் குறிவைக்கிறதா எவன் சொல்றாரு. வெளியே பார்க்க நல்ல விஷயம் தானேன்னு எம்சி பாராட்டுறாரு. ஆனா மனசுக்குள்ள உதறல் எடுக்குது. ஏன்னா கேம்ல இப்படி ஒரு குரூப்பே கிடையாது. அவங்களோட அடுத்த டார்கெட் உங்களை மாதிரி நோபலா கூட இருக்கலாம். உஷாரா இருங்கன்னு எவன் நக்கலா சொல்றாரு. நம்ம யங் மாஸ்டர் உறைஞ்சி போயிடுறாரு. பயத்துல இனிமே நீ என் பக்கத்து ரூம்லயே படுத்துக்கோன்னு எவனுக்கு ஆர்டர் போடுறாரு. அங்க ஆர்ஃபனேஜில் உட்டியா அந்த ப்ளூ மூன் குரூப்போட மீட்டிங்கை நடத்துறா. சின் ஆஃப் ஜெடின் பிரைடான சோல் ரேங்க் ரிப்போர்ட் பண்றா. ஒரு அடிமை வியாபார கும்பலையே தலைகீழா தொங்க விட்டு கொண்டுட்டதா சொல்றா. என் கண்ணு என்ன கலர்னு கண்டுபிடிக்கிறவங்கள உயிரோட விடுவேன்னு சொன்னேன், யாருமே கண்டுபிடிக்கலன்னு பெருமையா சொல்றா. அடுத்து ரெனா சின் ஆஃப் கிரீட் உடம்பே மிச்சம் இல்லாம எல்லாரையும் கரைச்சிட்டதா சொல்றா. அந்த அமைப்பு பெருசாகிட்டே போகுது. ப்ளூ மூன் மேல அவங்க வச்சிருக்க பக்தி வெறித்தனமா இருக்கு. அடுத்து ரோடன் ஜின் ஆஃப் மைசோஹோஃபியா தெற்கு பகுதியில் இருந்த இல்லீகல் லேப் அழிஞ்சு அந்த அவலன் ஆளுங்களை கொத்துக்கறி ஆக்கிட்டதா சொல்றான். இந்த சின்ன பசங்க நிஜமாவே பயங்கரமான ஆளுங்க. உட்டியா எல்லாரையும் பாராட்டுறா. எல்லாம் அவரோட விருப்பப்படியே நடக்கும். நாம அந்த கிரேட் மூனுக்காகவே இருக்கோம்னு சொல்றா. இந்த ரகசிய குரூப் வணங்குற அந்த கிரேட் மூன் அல்லது ப்ளூ மூன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். திடீர்னு தாஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு உட்டியா முறைக்கிறா. இவங்க நம்ம எம்சியை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்க. அவலான் கூட்டத்தோட தலைவன் வேற யாரும் இல்லை, நம்ம மாஸ்டர் இருக்கிற அந்த பிளாசியோ குடும்பத்தோட மூத்த பையன் லியோதான்னு தாஸ் சொல்றான். தெற்கு பகுதியை சுத்தம் பண்ணும்போது ஒரு ஆபத்தான உத்தரவை கண்டுபிடிச்சதா சொல்றான். லியோ நம்ம எம்சியை குறி வைக்கிறான். இயற்கையாவே இதை கேட்டதும் உட்டியாவால சும்மா இருக்க முடியல. ஒரு பயங்கரமான கொலவெறியை வெளிப்படுத்துறா. மற்ற பசங்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க. அவங்க அப்பா செத்ததும் மெதுவா விஷம் வச்சு நம்ம பையனை கொல்ல லியோ பிளான் போட்டிருக்கான். இது தெரிஞ்சதும் உட்டியா ஆவேசமாகறா. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 2 வருஷம் ஓடிடுச்சு. நம்ம எம்சியோட அப்பா கவுண்ட் பேலிட் இறந்துட்டாரு. வழக்கம் போல உடனே ஃபுனரல் நடக்குது. ஹார்ட் அட்டாக்னு வெளியே சொன்னாலும் அவர் ஓவர் டோஸ் ஆகித்தான் செத்தார்னு எம்சிக்கு தெரியும். ஃபுனரல் நடந்துகிட்டு இருக்கும் போது லியோவோட இடங்கள்ல ஒன்ன அந்த ப்ளூ மூன் டீம் தாக்கிட்டதா செய்தி வருது. அட பாவிகளா, காரியம் முடிகிற வரைக்குமாவது வெயிட் பண்ணியிருக்க கூடாதா, எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்களான்னு லியோ பதட்டமா கேட்குறான். இதை ஒட்டு கேட்குற நம்ம ஹீரோவுக்கு தன்னோட அண்ணன் அந்த ப்ளூ மூனை நினைச்சு ரொம்பவே உஷாராயிட்டான்னு புரியுது. அப்பாவுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம அந்த கூத்து முடியுது. இந்த நாடகத்துல எல்லாம் சிக்கிக்க விரும்பாத நம்ம எம்சி லியோ ஒரு மாதிரி சந்தேகமா முறைச்சி பார்க்கும்போது அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறாரு. அடுத்து என்ன பிளான்? உங்க அண்ணன் தான் அடுத்த கவுண்ட் ஆக போறாரான்னு எவன் கேட்குறாரு. நம்ம ஆளு இதுக்கும் ஒரு படி மேலே யோசிச்சு வச்சிருக்காரு. ஏற்கனவே பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காரு. எவனும் பேக் பண்ண சொல்றாரு. இந்த குப்பையில இருந்து நாம ஓட போறாமான்னு சொல்றாரு. நிஜமாவே ஓட போறீங்களான்னு எவன் கேட்குறாரு. முழுசா ஓடல, கொஞ்ச நாளைக்கு டவுன் டவுன் பக்கம் போய் பதுங்க போறோம்னு சொல்றாரு. ரோட் மில் ஊருக்கு போறோம்னு உறுதிப்படுத்துறாரு. தெற்கு பகுதியில் இருக்கிற சின்ன ஊர், அது பதுங்கி இருக்க சரியான இடம். லியோவோட பார்வை சரியில்லாததால இதுதான் எஸ்கேப் ஆக சரியான டைம். ரோட் மில்லுக்கு வந்ததும் நம்ம ஆளு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வகை வகையா சமைச்சு சாப்பிட்றாரு. எவனுக்கு ஒண்ணுமே புரியலனாலும் கூடவே இருக்காரு. ஆனா 3 நாள்ல அவங்களோட நிம்மதி காலி. அண்ணன் செத்துட்டதா சொல்லி ஃபுனரலுக்கு வர சொல்லி அழைப்பு வருது. அவருக்கு நம்பவே முடியல. கேம் படி பார்த்தா லியோ சாக இன்னும் நாள் இருக்கு. நெஞ்சில கத்தி குத்தி செத்துருக்கான். யாருடா இதை செஞ்சிருப்பான்னு நம்ம எம்சி யோசிக்கிறாரு. வேலைக்காரங்க கிட்ட விவரம் கேட்டா அவங்க இவரை பார்த்து பேயறிஞ்ச மாதிரி கத்துறாங்க. ஏதோ இவர் தான் அவங்கள கொல்ல போற மாதிரி பயப்படுறாங்க. எல்லாரும் இவரை பார்த்து ஓவரா மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதோ இவர் பெரிய மாஃபியா பாஸ் மாதிரி நடத்துறாங்க. இவங்களுக்கு என்னாச்சுன்னு இவருக்கு புரியல. வெளியே வரும்போது எவன் ஓடி வராரு. ஏன் எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு. எவன் ஒரு சிரிப்போட அவலன் ட்ரக்ஸ் கும்பல ராத்திரியோட ராத்திரியா காணாம ஆக்குனது நீங்க தானேன்னு கேட்குறாரு. லியோ தான் அந்த அவலன் கும்பலோட தலைவன். அவன் போனதும் அந்த கும்பலை இருந்த தடம் தெரியாம அழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அன்னைக்கு ரோட் மில்லுக்கு கிளம்பும்போது வண்டிக்குள்ள என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க.
பெரிய சிட்டியை விட்டுட்டு ஏன் இந்த சின்ன ஊருக்கு போறோம்னு எவன் கேட்டிருப்பாரு. பெரிய சிட்டி செட் ஆகாது, ரோட் மில் தான் என்னோட எண்டு கேம், என்னோட அத்தனை பிளானும் அங்கதான் இருக்குன்னு எம்சி சொல்லியிருப்பாரு. அந்த 5 பாவங்கள் உருவாகாம தடுத்து உலகத்தை காப்பாத்துறது தான் மிஷன். ரோடு மில் ஒரிஜினல் கதையில வராத இடம். அங்க ஒரு வில்லா இருக்கு. சோம்பேறியான ஒரு நோபல் எதுவுமே செய்யாம ரெஸ்ட் எடுக்க அதுதான் சரியான இடம். எனக்கும் அந்த ஆசை இருக்குப்பா, நான் பண்றதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும்னு எம்சி சீரியஸா சொல்றாரு. ஆனா எவன் போது நிறுத்துங்க, எப்போலாம் பதில் சொல்ல விரும்பலையோ அப்போலாம் இதே டைலாக தான் விடுறீங்கன்னு அவரை கலாய்க்கிறாரு. எவன் இவரோட சின்ன சின்ன பொய்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதும் எம்சிக்கே ஷாக் ஆயிடுது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வண்டி போறத லியோ மாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்கான். இவனை கொல்லலாமா வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் செத்தாலும் பொழைச்சாலும் ஒன்று தான், விஷம் வச்சு கொல்ல ஏற்கனவே பிளான் போட்டாச்சு. ஆனால் இப்போ அவனா பார்த்து ஊரை விட்டு போகிறதால கொல்ல தேவையில்லைன்னு தோணுது. இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை கொல்ல சொல்லுது. தன்னோட அடியால் ஆல்மேனை கூப்பிட்டு வண்டியை பின்தொடர சொல்கிறான். அப்படி நான் அவனை கொன்னுடவான்னு ஆல்மேன் கேட்குறான். இந்த கேள்வியை கேட்டதும் லியோவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. எது சொன்னாலும் மறுக்காம செய்கிற ஆலன் இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறானேன்னு ஆச்சரியம். சொன்னதை செய்யு லியோ அதட்ட ஆல்மன் பாஞ்சு வந்து லியோ நெஞ்சில் கத்தியை இறக்கிறான். ஏன்டா துரோகம் பண்ணுறேன்னு லியோ கத்த, எனக்கு வார் விளையாட பிடிக்கும்னு ஆல்மன் சொல்கிறான். அப்புறம்தான் தெரியுது ஆல்மனும் ப்ளூ மூன் அமைப்பை சேர்ந்தவன். அவன் ஒரிஜினல் பேர் ஹிடன். ப்ளூ மூன் அவங்களுக்கு ஒரு கொள்கையை சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ளூ மூனுங்கிறது நம்ம எம்சியோட ஸ்வாட் மாதிரி. மாஸ்டர் விருப்பப்படி நடக்கணும். ஆனால் யாராவது மாஸ்டருக்கே ஆபத்தை விளைவிச்சா மாஸ்டரை கேட்காமலே அவங்க அந்த ஆபத்தை அளிக்கலாம். எங்கள் மாஸ்டரை கொல்ல நீ எப்போ உத்தரவு போடுவேன்னு 2 வருஷமா வெயிட் பண்ணேன்னு ஹிடன் சொல்கிறான். லியோ மிரட்ட பார்க்குறான். ஆனால் லியோ செத்தா அவனோட மொத்த அமைப்பும் கண்டத்தை விட்டு அழிஞ்சு போயிடும்னு ஹிடன் சொல்கிறான். லியோ பிணத்தை பார்த்து, பாவம் எங்கள் மாஸ்டரை கொல்ல நினைக்காம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பேன்னு சொல்கிறான். நிகழ்காலத்தில் நம்ம எம்சி ரோட் மில்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. நினைச்ச நேரம் தூக்கம், எவன் கையால் சாப்பாடுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் விதி லெட்டர் மூலமாக வருது. குடும்பத்தோட அடுத்த தலைவராக நீங்கள் தான் வரணும்னு லெட்டர் வந்திருந்தது. வெறும் 4 நாள் தான் அந்த சந்தோஷ வாழ்க்கை நீடித்தது. திரும்பவும் பேலசியா எஸ்டேட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு. ஆனால் அங்கே எல்லாம் விசித்திரமாக இருக்குது. வேலைக்காரங்க எல்லாம் இவரை கண்டு பயப்படுறாங்க. நீங்கள் எப்போ ஷேடோ லீடர் ஆனீங்கன்னு எவன் கிண்டலாக கேட்குறாரு. எம்சிக்கு அப்போ தான் புரியுது, அண்ணனோட சாவும் அதை சுற்றி நடந்த மர்மங்களும் இவரை பெரிய ஆளாக்கிருச்சு. எதுக்குடா என்ன வில்லனா பார்க்குறீங்கன்னு கதறி அழுகிறாரு. அவன் செத்ததில் அதிக லாபம் உங்களுக்கு தானே, அதான் நீங்கள் தான் கொண்டு இருப்பீங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்கன்னு எவன் சொல்கிறாரு. எஸ்டேட்டை விட்டு வெளியே போன உடனே லியோ செத்துட்டான். ஸோ இவருக்கு சரியான அலிபி வேற இருக்கு. பிரச்சனையை விட்டு ஓடலாம்னு போட்ட பிளான் இப்படி திரும்பி அடிச்சிருச்சேன்னு கடுப்பாகிறாரு. இருந்தாலும் எவன் அவரை தேத்துறாரு. அவலான் ட்ரக் கேங் அழிஞ்சதால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க நக்கலா எவன் ஒன்று சொல்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஸ்வாட் மாஸ்டரையே தீர்த்து கட்டுன கவுண்டியோட புதிய ஷேடோ லீடர் நீங்கள் தான். லியோ எவ்வளோ மோசவனாக இருந்தாலும் அவன் ஒரு ஸ்வாட் மாஸ்டர். அவனை இவ்வளோ ஈஸியாக யாரால் கொல்ல முடியும்? எந்த அமைப்புக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு எம்சி மண்டையை போட்டு உடைக்கிறாரு. ஒருவேளை அந்த ப்ளூ மூனா இருக்குமோன்னு எவன் கிட்ட கேட்குறாரு. ப்ளூ மூன் தான் அவலோன் கும்பலை அழிச்சு என் அண்ணனையும் போட்டிருக்குமோ, வாய்ப்பே இல்லைன்னு எவன் அடிச்சு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கில்டு தகவல் படி ப்ளூ மூன் உடல்களை விட்டு செல்லாது. அவங்க மூன் மார்க் வரைஞ்சி வைப்பாங்க. ஆனால் அவலோன் ஆளுங்க எல்லாரும் நெஞ்சில கத்தி குத்தி செத்துருக்காங்க. ஒருவேளை நரகத்துக்கான வாசல் திறந்துருச்சோ என்னவோன்னு எவன் கிண்டல் பண்ணுறாரு. எம்சிக்கு குழப்பம் அதிகமாகுது. கேம் நாலேஜ் படி ப்ளூ மூணு ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது. அப்போ இது யாரு? இப்போ காட்சி ஆர்ஃபனேஜுக்கு மாறுது. அங்கே உட்டியா மற்ற கிரேட் ஜின்ஸ் மீட்டிங் போட்டுட்டு இருக்கா. எல்லாம் சரியாக முடிஞ்சதான்னு கேட்குறா. ஒரு தடயத்தை கூட விடலைன்னு ரைனா ஜின் ஆஃப் கிரீட் சொல்கிறா. என் பக்கம் யாரையும் உயிரோட விடலை, எல்லாரும் பிணம்னு ஜுராங் ஜின் ஆஃப் ப்ரைடு சொல்கிறா. அவளனோட 486 சோல்ஜர்ஸையும் நானே தனியாலாம் முடிச்சிட்டேன்னு தாஸ் பெருமை பித்திக்கிறான். அவனோட மேஜிக் சிலந்தி வலை மாதிரி அழகா, அதே சமயம் ஆபத்தானதாக இருக்கும். அடுத்து ரோடான் கெட்டவனுங்க எல்லாரையும் பாதியாக வெட்டி போட்டாச்சுன்னு சொல்கிறான். உட்டியா எல்லாரையும் பாராட்டுறா. இவளை பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாலும் நாவல் படி இவளுக்கு 1000 வயசுக்கு மேலே இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. உலகத்தையே மிரட்டிகிட்டு இருந்த அவளும் ட்ரக் கும்பலை வெறும் 5 நாள்ல அழிச்சிட்டாங்க.
ஆனால் ரோடன் சுத்தம் பண்ணுற வேலை இன்னும் முழுசாக முடியலைன்னு சொல்கிறான். அந்த நோபல்ஸுக்கும் அவளோவுக்கும் இருந்த தொடர்பு பற்றின சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறான். குறிப்பாக ஆல்டியா டாக்டும் கூட தொடர்பு இருக்குது. இதை கேட்டதும் உட்டியாவோட மேஜிக் கொழுந்து விட்டு எரியுது. நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், அவங்களையும் அழிச்சிடுங்க. ரோடனும் சத்தமே இல்லாமல் முடிச்சிடறேன்னு சொல்கிறான். இன்ஃபர்மேஷன் கில்டு சுத்தமாக இருக்கான்னு உட்டியா கேட்குறா. ப்ளூ மூன் விஷயத்தில் அவங்க தலையிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு ரினா சொல்கிறா. தால் சொல்கிறான், எல்லா கில்டும் ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாம் நம்ம மாஸ்டர் உருவாக்குன ஹெல்த் ஸ்குவாடு பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறான். எம்சியை கண்காணிக்கணுமான்னு ரினா கேட்குறா. கண்டிப்பாக இந்த விஷமெல்லாம் அந்த நபரோட எம்சி காதுக்கு எட்டவே கூடாதுன்னு உட்டியா கராரா சொல்கிறா. அவர் குடும்பமே நம்மளை குறி வச்சாலும் அவங்கள கொல்ல சொல்லி அவர் நமக்கு உத்தரவு போடலாம்னு தாஸ் நியாயமாக ஒரு பாயிண்ட் எடுத்து வர்றான். இதை கேட்டதும் உட்டியா பதற ஆரம்பிக்கிறா. நம்மளோட ஒவ்வொரு செயலும் அவர் உத்தரவின்படி தான் இருக்கணும். நாம் வெறும் ஸ்வாட் மட்டும்தான், ஸ்வாடு தானே யோசிக்கக்கூடாதுன்னு தத்துவம் பேசுகிறா. இனிமே அவர் உத்தரவு இல்லாமல் யாரும் செயல்படக்கூடாது, முக்கியமாக அவரை ஏமாற்றவே கூடாதுன்னு மற்றவங்கள மிரட்டுறா. தாஸுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ பவர்ஃபுல்லான உட்டியா எதுக்கு அவர் மேலே இவ்வளோ பயப்படுறா? இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிறான். எல்லாம் அந்த கிரேட் 3க்காகவேன்னு சொல்லி கோஷம் போட்டு மீட்டிங்கை முடிக்கிறாங்க. பார்க்க அப்படியே எமினன்ஸ் இன் ஷேடோ அனிமியில் வர ஷேடோ கார்டன் மாதிரியே இருக்குல்ல. இங்கே நம்ம எம்சி புது கவுண்டாக பொறுப்பேற்றதால் பேப்பர் கட்டுகளுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறாரு. அண்ணன் செத்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் வேலை குறையில, எனக்கு சும்மா இருக்கணும், அதானே நோபல் வாழ்க்கைன்னு அழுது புலம்புறாரு. அண்ணன் லியோ சாக இன்னும் 6 வருஷம் இருக்கணும், ஆனால் எல்லாம் மாறி போச்சு. இப்போ குடும்ப பொறுப்பு மொத்தமும் இவர் தலையில். இன்னும் கொஞ்சம் பேப்பர் கட்டுகளை தூக்கிட்டு வராங்க. ஏன்டா எல்லாரும் திடீர்னு இவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறீங்கன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறாரு. அப்பா இருந்தப்போ மழை நாளில் ஸ்கூல் பசங்க லீவ் எடுக்கிற மாதிரி ஜாலியாக இருந்தானுங்க, அதெல்லாம் அங்கே வைங்கன்னு கையை காட்டுறாரு. ஆனால் அவங்க கண்ணுக்கு இவர் சுற்றிலும் ஒரு பயங்கரமான டெத்து ஆறா தெரியுது. ஐயோ, இவரை கோவப்படுத்திட்டோமோ, வேலையை சரியாக செய்யலைன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவாரோன்னு பயந்து இன்னும் வேகமாக வேலை செய்கிறாங்க. ராத்திரி நேரம் எவன் ஒரு ஷாக்கிங் நியூஸோட வராரு. 2 வருஷத்தில் பாய்சன் கிராஃப்ட் மூலமாக நம்ம பையன் மேஜிக்கில் செகண்ட் டயருக்கு வந்துட்டாரு. சாதாரணமாக இதுக்கு 4-5 வருஷம் ஆகும். வீடு முழுக்க ஸ்பெல் போட்டு தள்ளுறாரு. மேஜிக் டேலண்ட் பரவாயில்லைன்னு எவன் பாராட்டுறாரு. ஆனால் எம்சிக்கு உள்ளூர ஒரு பயம். தற்காப்புக்காகத்தான் இவர் வெறித்தனமாக கத்துறாரு. மானா கண்ட்ரோல் கச்சிதமாக இருக்கு. என்னதான் கற்றுக்கிட்டாலும் இது ஹாஃப் பேக்டு மேஜிக் தான்னு வருத்தப்படுறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேஜிக்கையும் ட்ரை பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் த்ரில்லிங்காக இருந்தது, ஆனால் இப்போ உயிரை காப்பாற்றிக்க ஓடுற மாதிரி இருக்கு. பெரிய பிரச்சனை என்னன்னா அவரோட மானா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. இது ஒரு அத்லெட் உடல் இடம் மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சது. எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் மாற்ற முடியாது. மானா இல்லைனா மேஜிக் இல்லை, மேஜிக் இல்லைனா சாவு தான். வேற வழி இல்லைனா அதை சரி பண்ண ஒரு வழி இருக்குன்னு தனக்குத்தானே நம்பிக்கையாக சொல்லிக்கிறாரு. அப்போ எவன் பாலுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அழைப்பு வந்திருக்குதுன்னு சொல்றாரு. சில நாட்களுக்கு பிறகு கிராண்ட் பால் நம்ம ஆளு செம்ம கெத்தா ராஜ உடையில என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா உள்ளுக்குள்ள இப்போதான் வந்தேன், அதுக்குள்ள டயர்ட் ஆயிருச்சுன்னு புலம்புறாரு. இது தெற்கு பகுதி நோபல்ஸ் எல்லாம் சந்திக்கிற ஒரு மீட் அண்ட் கிரீட். அடுத்த கவுண்டாக பதவி ஏற்க போகிறதால கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நல்லா பழகி பேர் வாங்கணும், அப்போதான் அமைதியாக வாழ முடியும்னு பிளான் போடுறாரு. ஆனால் இவரை பார்த்தது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கையசைச்சா கூட பேயை பார்த்த மாதிரி தெரிச்சு ஓடுறாங்க. கவலைப்படாதீங்கன்னு எவன் தேத்துறாரு. நான் கவலைப்படலை, இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான்னு எம்சி கெத்து விடுறாரு. ஆனால் உண்மை நிலவரம் அவருக்கு புரியலை. தான் ஒரு தகுதி இல்லாத பின்புலம் இல்லாத நோபலுங்கிறதால எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறாரு. அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். பேலசியோ குடும்பம்னாலே பிரச்சனை தான். ஒரு ஒயின் கிளாஸை எடுத்துக்கிட்டு என் சோசியல் ஸ்கில்லை காட்ட வேண்டிய நேரம் இதுன்னு களத்தில் இறங்குறாரு. ஒயினோட வாசனையை புகழ்ந்து பேசி ஒரு லேடி கிட்ட கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரோட முகத்தில் எமோஷன்ஸ் வராததால அவர் சிரிக்கிறது ஒரு டீமன் கிங் சிரிக்கிற மாதிரி இருக்கு. எங்க வீட்லயும் கொஞ்சம் பாட்டில்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சாதாரணமா சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு கண்ணுக்கு ஒயின் தரியா இல்ல உன்னை போட்டு தள்ளவான்னு மிரட்டுற மாதிரி தெரியுது. உடனே அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன்னு பயந்து ஓடுறா. மற்றவங்களுக்கு இது பிளாக்மெயில் மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு வெக்கப்படுறான்னு எம்சி தப்பா புரிஞ்சுக்கிறாரு. எவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடைசியில் ஒரு மூலையில் சோகமாக உட்கார்ந்துருக்காரு.
எவன் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே பரிசு பொருட்களை லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுதுன்னு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் யாருக்கிட்ட பேச போனாலும் அவங்க பயந்து போய் விலை உயர்ந்த அபூர்வமான பொருட்கள்னு அன்பளிப்பாக கொடுத்துட்டு ஓடுறாங்க. இவன் சும்மா பேச்சு கொடுத்தாலே பிளாக்மெயில் பண்ணுறியான்னு நோபல்ஸ் அலறுறாங்க. பாவம் நம்ம எம்சி நல்லா பழக நினைச்சது இப்படி வினையாக முடிஞ்சிருச்சு. கிளாஸ் மாதிரி சிலருக்கு இயற்கையாகவே அசாத்திய திறமை இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கம்மியான மானாப்பூல் தான் இருக்குது. எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் இதை மாற்ற முடியாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. வேற வழியே இல்லைன்னா அதை சரி பண்ண ஒரு வழி அவர்கிட்ட இருக்குது. அப்போ எவன் குறுக்கிட்டு பால் பார்ட்டிக்கான அழைப்புதல் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. காட்சி சில நாட்களுக்கு பிறகு அந்த கிராண்ட் பாலுக்கு மாறுது. நம்ம எம்சி ஒரு ராஜ கம்பீரமான ட்ரெஸ்ஸில் மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. ட்ரெஸ் ஃபிட் சூப்பராக இருந்தாலும் நம்ம ஆள் ஒரு இன்ட்ரோவர்ட் ஆச்சு. அதனால் வந்த உடனே அப்பா டயர்டாக இருக்குன்னு புலம்புறாரு. இந்த பார்ட்டி உண்மையை சொல்லப்போனால் ஆஸ்திரேலியா ராஜ்யத்தோட தெற்கு பகுதி நோபல்ஸ் எல்லாம் சந்திக்கிற ஒரு இடம். சீக்கிரமே இவர் கவுண்டாக பதவியேற்க போகிறதால கண்டிப்பாக இங்கே வந்தாகணும். இதுதான் நமக்கு கிடைச்ச கோல்டன் சான்ஸ்னு சீரியஸ் மோடில் யோசிக்கிறாரு. மற்ற நோபல்ஸ் கூட நல்லா பழகி ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிட்டா பிற்காலத்தில் நிம்மதியாக வாழலாம்னு கணக்கு போடுறாரு. ஆனால் அவர் நினச்சது தப்புன்னு சீக்கிரமே புரியுது. இவரை பார்த்தாலே எல்லாரும் தெளிச்சு ஓடுறாங்க. இவர் சும்மா ஹாய் சொல்லி கையசைச்சா கூட பேயை பார்த்த மாதிரி ஓடுறாங்க. ஃப்ரெண்டு எவன் எவ்வளவோ சமாதானம் பண்ணுறாரு. நான் அப்செட் ஆகலைன்னு எம்சி சாதிக்கிறாரு. ஆனால் அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவர் கடுப்பில் இருக்காருன்னு. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான்னு சமாளிச்சுக்கிட்டு தனியாக கிளம்புறாரு. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஆளுக்கு புரியலை. நம்ம பெரிய பின்புலம் இல்லாத ஒரு சின்ன நோபல், அதான் நம்மளை மதிக்க மாட்டாங்கிறேன்னு அவருக்கு நினைக்கிறாரு. அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். பேலசிய குடும்பம்னாலே பிரச்சனை பிடிச்ச குடும்பம்னு பேர். கையில் ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் கற்றுக்கிட்ட சோசியல் ஸ்கில்ஸ் காட்ட முடிவு பண்ணுறாரு. வைனோட வாசனையை புகழ்ந்து பேசி ஒரு லேடி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் அவரோட முகத்தில் எமோஷன்ஸ் வராது இல்லையா? அதனால் அவர் சிரிக்க ட்ரை பண்ணால் அது பார்க்க வில்லன் சிரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒயின் பாட்டில்ஸ் எங்கள் வீட்டுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் மனசில் அழகாக சிரிக்கிறதா நினப்பு. ஆனால் அந்த லேடி கண்ணுக்கு ஒரு டீமன் கிங் மிரட்டுற மாதிரி தெரியுது. உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன்னு பயந்து ஓடுறா. மற்ற நோபல்ஸ் கண்ணுக்கு நம்ம எம்சி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி லிமிட் எடிஷன் ஒயின் மிரட்டி வாங்குற மாதிரி தெரியுது. என்ன கொடுமை சார் இது? அந்த பொண்ணு வெக்கப்படுறா போலன்னு எம்சி அப்பாவியா நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் ஒரு மூலையில் சோகமாக உட்காந்துருக்காரு. எவன் ஜாலியாக தின்னுக்கிட்டே பரிசு பொருள் லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுதுன்னு கலாய்க்கிறாரு. அந்த ஒயின் சம்பவம் மட்டும் இல்லை, இவர் யார்கிட்ட பேசினாலும் அவங்க இவர் தங்களை மிரட்டுறதா நினச்சி பென்சியன்னு எதையாவது கொடுத்துட்டு ஓடுறாங்க. பேலசிய குடும்பம் தான் நினைச்சதை விட ரொம்ப மோசமான பேர் வாங்கியிருக்கணும்னு அவருக்கு புரியுது. 2 அண்ணனுங்களை இவரே கொன்னுட்டாருன்னு வதந்தி வேற இருக்கு. அதனால இவரை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குறாங்க. சரி கொஞ்சம் காத்து வாங்கலாம்னு வெளியே வராரு. வெளியே நிற்கும்போது ஒரு ரெட் ஹேர் கொண்ட அழகான பொண்ணு இவர் கண்ணில் படுறா. வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னால இருந்து ஒரு மென்மையான குரல் கூப்பிடுது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு நிற்கிறா. அவ தன்னை லாரியா, டியூக் ஆலியாவோட 3வது பொண்ணுன்னு அறிமுகப்படுத்திக்கிறா. ஆலியாங்கிற பேரை கேட்டதும் எம்சிக்கு கேம் ஞாபகம் வருது. சைக்கடெலியா கேமில் இருந்த 3 முக்கிய ஷேடோ பிளேயர்ஸில் வடக்கு பகுதியை ஆட்டி படைச்சவங்க இந்த ஆலியா குடும்பம். அடடா, ஒரு சாதாரண மனுஷன் கூடவா நம்மக்கிட்ட பேச மாட்டாங்கன்னு கவலைப்படுறாரு. ஆனால் கேமில் இந்த பொண்ணை பார்த்தா ஞாபகமே இல்லைன்னு யோசிக்கிறாரு. லாரியா நேரடியாக விஷயத்துக்கு வரா. தனக்கு ஒரு கொலை மிரட்டல் இருக்குன்னு அதில் இருந்து காப்பாற்ற எம்சியோட உதவி வேணும்னு கேட்குறா. அவ பெரிய ஆபத்தில் இருக்கான்னு புரியுது. அவங்க அப்பாவோட மிஸ்ட்ரிஸ் கொடுமையில் வளர்ந்தவ. இப்போ அப்பா உடம்பு முடியாமல் இருக்கிறதால அவளோட அக்காவங்க இவளை கொல்ல பார்க்குறாங்க. நம்ம எம்சிக்கு இது தன்னோட கதையவே கேட்குற மாதிரி இருக்கு. அப்போதான் இவருக்கு புரியுது ஏன் இவ கேமில் வரலன்னு. ஏன் நான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ கொல்லப்பட்டிருப்பா. உங்கள் சக்தியை வச்சு என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரா. ஆனால் நம்ம எம்சி அவளை நிராகரிக்கிறாரு. அவள் சும்மா வரல, தன்னை காப்பாத்துனா ஆலியா குடும்ப சொத்துல பாதி தரேன்னு சொல்கிறா. இருந்தாலும் அவர் நகர்ந்து போகிறாரு. உள்ளுக்குள்ளே அவளை நினச்சி பாவப்படுறாரு. என் மேஜிக்கை சமாளிக்கவே எனக்கு தெம்பு இல்லை, இதில் இவளுக்கு பொய்யான நம்பிக்கையை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி தாம் பெரிய பலசாலி இல்லைன்னு இவருக்கு மட்டும்தானே தெரியும். லாரியாவோட சோகமான முகம் மனசுல உறுத்துது. குட் லக்னு சொல்லிட்டு பார்ட்டி ஹாலுக்குள்ள போறாரு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து டி மற்றும் ரென் ஆர்ஃபனேஜ் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆலியா குடும்பத்து ஆளு நம்ம மாஸ்டர் கிட்ட பேசுறாளே,
என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இதை ரெட்மூன் உட்டியா கிட்ட சொல்லலாமான்னு டி கேட்குறான். தேவையில்லை, எங்கள் உளவுத்துறை தகவல் படி லாரியாவுக்கு அவளன் கூட தொடர்பு இல்லை, அவள் பாதுகாப்பாக இருக்கான்னு ரென் சொல்கிறா. ஏன்னா ஜின் ஆஃப் மைசோஃபோபியா ஆன ரோடன் ஏற்கனவே மிச்சம் இருக்கிற ஆலியா குடும்பத்தை காலி பண்ண போயிட்டான். ரெட்மூன் உட்டியா உத்தரவுப்படி ஆலியா குடும்பத்தில் மற்ற எல்லாரையும் தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மாஸ்டர் காதுக்கு இந்த விவகாரம் போகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலைன்னு ரென் சொல்கிறா. இங்கே ஒன்றுமே தெரியாத நம்ம எம்சி ஏன் எல்லாரும் என்னை தவிர்க்கிறாங்கன்னு என்னை சுற்றி என்ன கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவராக இருக்குன்னு புலம்புறாரு. அப்போ முன்னாடி பார்த்தா அந்த ரெட் ஹேர் பொண்ணு அவரை நோக்கி வரா. நிஜமாவே அவருக்கு சந்தோஷம். முகத்தில் காட்டிக்கலனாலும் அப்பாடா யாரோ ஒருத்தர் நம்மளை மதித்து வராங்களேன்னு நினைக்கிறாரு. ஆனால் கிட்ட வந்ததும் புரியுது இவ சாதாரண ஆள் இல்லை, இவ இன்னொரு ஷேடோ பிளேயர். கேமில் இவளை பார்த்தது ஞாபகம் வருது. சாதாரண மனுஷங்க யாரும் நம்ம கிட்ட வர மாட்டாங்கன்னு இப்போ உறுதியாயிடுச்சு. லேடி ஜிசோனியான்னு அவளை கூப்பிடுறாரு. அவளுக்கே ஆச்சரியம், இவருக்கு எப்படி தெரியும்னு. இந்த ஆஸ்டரியோ ராஜ்யத்தில் 3 பெரிய ஷேடோ ஃபெமிலிஸ் இருக்கு. வடக்கில் ஆலியா, கிழக்கில் பேலசியோ, மேற்கில் ஜெனோனியோ. இந்த அழகான பெண்மணி தான் கிளிசா ஜெனோனியோ, அந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு. பேலசியோ குடும்பம் ஒரு ரவுடி கேங்னா, ஜெனோனியோ குடும்பம் புத்திசலத்தலமான ஒரு கிரிமினல் சிண்டிகேட். இதை நினைச்சாலே இவருக்கு உடம்பு நடுங்குது. தனக்கு தேவையானது நல்ல நண்பர்கள் தானே தவிர இப்படிப்பட்ட வில்லங்கம் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. மரியாதையா அவ அழகை புகழ்ந்து பேசிட்டு அங்கிருந்து நழுவ பார்க்குறாரு. ஆனால் அவரை தடுத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறா. இப்போ வேணாமே, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு எம்சி மழுப்புறாரு. மனசுக்குள்ள தயவு செஞ்சு ஆளை விடு தாயேன்னு வேண்டிக்கிறாரு. வதந்திகள் சொல்கிற மாதிரியே இருக்கீங்க, உங்களை மறுபடியும் சந்திக்க ஆவலாக இருக்கேன்னு சிரிச்சிட்டே போகிறா. எம்சிக்கு ஒன்றுமே புரியலை. இது ஏதோ கோடு மாதிரி இருக்கு. தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த ரென்னும் தாஸும் மாஸ்டர் கிட்ட எதையும் தெரிய விடாமல் மறைச்சதில் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தாஸ் ஒரு சிக்கலை சுட்டி காட்டுறான். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் நம்ம எம்சியை ரொம்ப நேரமாக பின்தொடர்றது தெரியுது. உடனே அவனை கவனிக்க கிளம்புறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் எவனும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க. நிஜமாவே இதுதான் அந்த பள்ளத்தாக்கான்னு எவன் சந்தேகமாக கேட்குறாரு. நடு உச்சி வெயில் அடிக்குது, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு மட்டும் இருட்டா இருக்குன்னு எவன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம பையன் அதையெல்லாம் கண்டுக்கல. தான் தேடி வந்த இடம் கிடைச்சிருச்சுன்னு செம்ம ஹாப்பியாக இருக்காரு. மற்ற இடங்கள் மாதிரியே இதுவும் காலியாக இருந்தால் அழுதுடுவேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே சுவத்தில் இருக்கிற குறியீடுகளை பார்த்ததும் இதுதான் சரியான இடம்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உண்மையை சொல்லப்போனால் அந்த பால் பார்ட்டிக்கு வந்தது சும்மா ஒரு சாக்கு தான். இந்த லேப்ரின்த் இடத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட உண்மையான நோக்கம். இதுக்கு பேர் லேப்ரின்த் ஆஃப் விஸ்பர்ஸ். இதில் இருக்கிற 8 அறைகளில் இருக்கிற புதிர்களுக்கு விட கண்டுபிடிச்சா ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஆர்டிஃபேக்ட் பரிசா கிடைக்கும். அதுதான் இவருக்கு வேணும். எல்லா வழியும் இவருக்கு அத்துப்படி. கடைசியாக ஒரு பெரிய கதவு முன்னாடி வந்து நிற்கிறாரு. கேமில் பார்த்ததை விட நேரில் பார்க்க பிரமிப்பாக இருக்கு. கேமில் பல தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியும்னு எவன் கேட்குறாரு. வாய் தவறி நான் இங்கே அடிக்கடி வருவேன்னு சொல்லிடுறாரு. எவன் முழிக்கிறாரு. உடனே சுதாரிச்சு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ள பயங்கரமான மான்ஸ்டரும் பெரிய பெரிய கோலம் கைகளும் இருக்கு. மாட்டினா நசுக்கி போட்டுடும். ஒருவேளை ஆன்சர் தப்பா சொன்னா இந்த கைகள் நம்மளை கொன்னுடுமோன்னு எவன் பயப்படுறாரு. ஆனா நம்ம ஆளு கூலா ஆன்சர் பண்றாரு. எவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. 4 வருஷமா கூட இருக்கேன், இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. அனாதைகளை காப்பாத்துறாரு, அடிமைகளை மீட்கிறாரு, இப்போ புதிரை போடுறாரு. எவன் கண்ணுக்கு இவர் ஒரு விசித்திரமான நபர். எஸ்டேட்டை விட்டு வெளியே வராத இவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இருந்தாலும் இவர் செய்கிறதெல்லாம் கடைசியில் நல்லதாக தான் முடியுதுன்னு எவன் ஆறுதல் பட்டுக்கிறாரு. உள்ளே போனதும் கேமில் பார்த்த கோரமான காட்சிகள் ஞாபகத்துக்கு வந்து எம்சிக்கு ஞாபகமூட்டுது. ஆனால் அங்கே இருக்கிற பொக்கிஷங்களை பார்த்ததும் எல்லாம் மறக்குது. ஒரு கை சிலையில் நிறைய ரிங்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானது அந்த பிளாக் ரிங் மட்டும்தான். அதை எடுத்துட்டு ஓடிடலாம்னு சொல்கிறாரு. எவன் பேக்கெட் நிறைய தங்கத்தை அள்ளி போட்டுக்கிறாரு. எதுக்கு இந்த மட்டமான பிளாக் ரிங்ஸ் எடுக்கிறீங்கன்னு எவன் கேட்குறாரு. வேற எதை எடுத்தாலும் பிரச்சனை வரும்னு எம்சி சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் இதுதான் ஆத் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட் ரிங்கு. வெற்றிகரமாக எடுத்துட்டோம்னு நினைக்கும் போது எவனுக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது. வாசல்ல பார்த்த ராக் பில்ஸ் எல்லாம் சாதாரண பாறை இல்லை,
அது கோலம்ஸ். அது மெல்ல அசைய ஆரம்பிக்குது. எவன் பதறி போய் சண்டைக்கு தயாராகிறாரு. அவருக்கு இதெல்லாம் புதுசு. மாஸ்டரை காப்பாற்ற என் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு எவன் முடிவெடுக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நீ விலகி நில்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. தப்பிக்க வழி தேடுங்க, என்னோட செகண்ட் டயர் மேஜிக் இதை சமாளிக்காதுன்னு எவன் கத்துறாரு. ஆனா எம்சி கெத்தா நின்னு அந்த ஆத்தாப் ரெஸ்டாரண்ட் ரிங்ஸ் இயக்குறாரு. திடீர்னு நேரம் மெதுவா போகுது. அவர் வேற ஒரு பரிமாணத்துக்கு போறாரு. ஒரு குரல் ஒலிக்குது, நான் நசிலியாவின் எக்ஸிக்யூட்டர். நீ உனக்கு விதித்து கொள்ள விரும்பும் 2 கட்டுப்பாடுகளை சொல். சுச்சுவேஷன் சீரியஸ் ஆகுது. கேம்ல இது சும்மா ஒரு சாய்ஸ் விண்டோவா வரும். ஆனா நேர்ல இருட்டுல ஒரு பிரம்மாண்டமான முகம் தோன்றி கேக்குது. கொஞ்சம் கதிகலங்க வைக்குது. இது ஒரு அப்சர்ப்ஷன் டைப் ஆர்டிஃபேக்ட். சக்தி வேணும்னா தனக்குத்தானே சில ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கணும். அந்த குரலோட சத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்ததால நம்ம எம்சி கொஞ்சம் நடுங்குறாரு. முதல் கட்டுப்பாட்டை சொல்லுன்னு அந்த குரல் கேக்குது. உடனே ஒரு ஹேண்ட்ஸையை காட்டி, நான் மேஜிக் பயன்படுத்தும் போதெல்லாம் பேபிலோனியாவின் ஹேண்ட்ஸை மட்டுமே பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. இதனால உனக்கு என்ன வேணும்னு அந்த குரல் கேக்குது. உலகத்தோட விதிகளை இன்னும் கொஞ்சம் வளைக்கிற சக்தி வேணும்னு நம்ம பையன் சொல்றாரு. அந்த குரலும் சரி சொல்லுது. 2வது கட்டுப்பாடு என்னன்னு கேக்குது. மேஜிக் பயன்படுத்தும் போது பேபிலோனியாவின் மந்திர வார்த்தைகளை மட்டுமே உச்சரிப்பேன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது உலக விதிகளை மீறதுக்கு இன்னும் அதிகமான சக்தி வேணும்னு தைரியமா சொல்றாரு. இதை கேட்டு அந்த மர்மமான சக்தி ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோன்னு எம்சிக்கு பயம் வந்துருச்சு. சேஃப்டிக்காக கேம்ல வர அதே ஸ்கில் ஐக்கான வேற செஞ்சு காட்டுறாரு. ஹேண்ட் சைன்ஸ் மற்றும் வேர்ட்ஸ் 2ஐயும் கட்டுப்பாடா வச்சுக்கிட்டா அதிகமான மேஜிக் அட்டாக் பவர் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். கேமை பல தடவை விளையாடுறதுனால அத்தனை காம்பினேஷன் அவருக்கு அத்துப்படி. அதனால இது ஒர்க் அவுட் ஆகணும். கடைசியா அந்த குரல் ஒலிக்குது, உன் கட்டுப்பாட்டுகள் ஏற்கப்பட்டன. மறக்கப்பட்ட கடவுளின் அத்தனை சைகைகளையும் ரகசியங்களையும் நினைவில் வைத்திருக்கும் மனிதனே, உனக்கு நன்றின்னு அந்த குரல் சொல்லுது. இவருக்கு ஒண்ணுமே புரியலனாலும் அந்த ரிங் உள்ளிருக்கப்படுறத பார்த்து எல்லாம் சக்சஸ்னு புரிஞ்சுக்கிறாரு. என்னுடைய வாரிசாக உன்னை எப்போதும் கண்காணிப்பேன்னு சொல்லி அந்த குரல் மறையுது. அடுத்த நிமிஷமே உறைஞ்சி போன நேரம் திரும்ப ஓட ஆரம்பிக்குது. கோலம்ஸ் எல்லாம் எம்சியை தாக்க வருதுங்க. எவன் காப்பாத்த ஓடி வராரு. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா மேஜிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சிரிப்பு தான் வருது. கேம்ல பார்க்க பிரம்மாண்டமா இருந்த இந்த ஸ்பெல் இப்போ அவரோட குறைவான மானாவால ரொம்ப சின்னதா இருக்கு. எவ்வளவு முக்கினாலும் இதுதான் என்னோட லிமிட்னு அவருக்கு தெரியும். ஆனா இப்போதான் புதுசா வாங்கின கட்டுப்பாடுகளை டெஸ்ட் பண்ண நேரமாச்சு. அவர் நிக்கிற போஸ் வேணா கம்பீரமா இருக்கலாம். ரெஃப்ராக்ஷன் முதல் வார்த்தையை சொல்றாரு. மேஜிக் ஒரு வடிவம் பெறுது. அடுத்து ரெப்ளூஷன் சொன்னதும் அது பெருசா வீங்கி ஒரு பிரம்மாண்டமான ப்ளூ கலர் எலக்ட்ரிக் மேஜிக்கா மாறுது. அந்த மேஜிக் பந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஹேண்ட் சைன்ஸை பயன்படுத்தி திசையை காட்டுறாரு. கடைசியா அதை ஏவி விடுறாரு. பார்க்க அப்படியே கோஜா அவரோட ஹேலோ பப்புல ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு. எவன் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அந்த மின்னல் அத்தனை கோலங்களையும் தாக்கி தூளாக்கிடுது. என்னடா இது அதிசயம்னு எவன் கண்ணையே நம்ப முடியாம பாக்குறாரு. இவ்வளவு சக்தியை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தீங்களான்னு கேக்குறாரு. நம்ம பையன் இல்லைன்னு தலையாட்டுறாரு. 15 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒன்ன பார்த்ததே இல்ல. இது நிஜமாவே செகண்ட் டயர் மேஜிக் தானான்னு எவன் சந்தேகமா கேக்குறாரு. எம்சி ஆமான்னு சொன்னாலும் அவரே குழம்பி போயிருக்காரு. கேம்ல இப்படி நடக்காது. கேம்ல ஒவ்வொரு டன்னுக்கும் மேஜிக்கை ஏத்தலாம். இப்போ இவர் ஹேண்ட் சைன்ஸ் சான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 5 டன்னுக்கு ஏத்திருக்காரு. சுருக்கமா சொன்னா ஒரு பெரிய தாக்குதலுக்கான செட்டிங்ஸ் மொத்தமா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கட்டுப்பாடு காரணமா ஒவ்வொரு தடவையும் ஹேண்ட் சைன்ஸையும் மந்திரத்தையும் பயன்படுத்தி ஆகணும். அதனால அவரோட ஒவ்வொரு ஸ்பெல்லும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாறுது. இருந்தாலும் ஒரு செகண்ட் டயர் மேஜிக்கு இது கொஞ்சம் ஓவர் தான். ரிசல்ட் அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம். எவனுக்கு எப்படியோ உசுறு தப்புனோம்னு நிம்மதி. சண்டை போடுறதை விட அதை பாக்குறது தான் டயர்டா இருக்குன்னு எவன் உட்கார்ந்துடுறாரு. யாரு சாமி இந்த மோசமான இடத்தை உருவாக்குனதுன்னு கேக்குறாரு. கேம்ல இந்த இடத்துக்கு பேரு மேஸ் ஆஃப் பேலடன். பேலடன்ங்கிறவன் தான் இதை கட்டனா. கேம் வெப்சைட்ல இதோட மேப்லாம் இருக்கும். இதை எவன் கிட்ட சொன்னா அவரு அதையெல்லாம் கேட்கிற நிலைமையில இல்ல. இந்த ஜோடி செம்மையா இருக்குல்ல, வீட்டுக்கு போலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு எம்சி கிளம்புறாரு.
சோம்பேறி மாஸ்டருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு எவன் யோசிக்கிறாரு. சரியான ஹேண்ட்ஸையும் மந்திரத்தையும் யூஸ் பண்ணா மேஜிக் பவர் அதிகமாகும்னு எம்சி விளக்குறாரு. கேம்ல நம்பர்ஸ் மட்டும் ஏறும், ஆனா இங்க ஸ்பெல்லோட வடிவமே மாறுது. இது தனக்கு மட்டும் தானா இல்ல எல்லாருக்கும் பொதுவானதானு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவருக்கு மானா கண்ட்ரோல் கச்சிதமா வரும். மானா திரும்ப கிடைச்சதும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. இப்போதைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல சந்தோஷம். அவங்க குதிரையில கிளம்புறத ரென் ஆர்ஃபனேஜ் பொண்ணு மறைஞ்சி இருந்து பாக்குறா. அவங்க போனதும் அந்த கேன்யனுக்குள்ள போறா. செவுத்துல இருக்கிற குறியீடுகளை பார்த்ததும் அவளுக்கு ஷாக் ஆகிறா. அவளால அதை படிக்க முடியுது. இது ஆலன் எம்பையரோட எழுத்துக்கள். மறக்கப்பட்ட கடவுள்களின் காலத்து வரலாறு அது. ஒரு மூலையில இருக்கிற இன்னொரு குறியீட்டை பாக்குறா. மூளை பேலனால் தனித்து விடப்படும் என் நண்பனுக்கு அதுல எழுதி இருக்கு. அவ முகத்துல ஒரு சிரிப்பு. மக்களோட இதயத்தை தின்னுகிட்டு இருந்த ஆல்கால் கலக்கா அசுரனை அழிச்சு இருண்ட சக்திகளை தடுத்து நிறுத்தினது வேற யாரும் இல்ல, பேலன் த கிரேட். அவங்களுக்கு பிறக்கும் போதே கிடைச்ச அந்த ஆன்சியன்ட் லைப்ரரி அறிவால இதெல்லாம் அவளுக்கு தெரியுது. பேலடன் தான் இதை கட்டினான்னு எம்சி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா வழக்கம் போல அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. நம்ம மாஸ்டர் சாதாரண ஆளு இல்லைன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறா. ஏன்னா அந்த பிளடி குயின் உட்டியாவே இவரை ஃபாலோ பண்றாங்கன்னா சும்மாவா? உட்டியா மாதிரி ஒருத்தரை அடிமையா வச்சுக்கிறது வரலாற்றுல கூட நடக்காத விஷயம். நம்ம எம்சி அந்த மாவீரன் பேலனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு அவ தப்பு கணக்கு போடுறா. அது மட்டும் இல்லாம நம்ம எம்சி பயன்படுத்தின அந்த மந்திர வார்த்தைகள் அவளோட ஆன்சியன்ட் லைப்ரரியில கூட இல்லையாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எம்சி வேற லெவல்னு அவ உறுதியா நம்புறா. உட்டியா சொன்னது சரிதான்னு வெக்கப்படுறா. கேள்வி கேட்காம இத்தனை நாள் ஃபாலோ பண்ணதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறா. அப்படியே நம்ம ஹீரோவோட ரசிகைகள் கூட்டத்துல ஹராம் இன்னொரு யான்ட்ரி சேர்ந்துட்டா. சின்ன பசங்களை வச்சு என்னடா பண்றீங்க, சரி விடுங்க. அப்ப தாஸ் அங்க வரான். நம்ம மாஸ்டரை ஃபாலோ பண்ண அந்த முட்டாள் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு ரென் கேக்குறா. அவன் செத்துட்டான், நான் கொல்லல, அவனாவே தலை சுத்தி செத்துட்டான்னு தாஸ் சொல்றான். இத உட்டியா கிட்ட சொல்லணும்னு கிளம்புறாங்க. இங்க ஜெனோனியா கவுண்டில லேடி கைலியா டீ குடிச்சுக்கிட்ட யோசிக்கிறா. வதந்திகள் சொன்ன மாதிரியே அவர் இருக்காரு. உணர்ச்சியே இல்லாத முகம், அழகான கண்கள். என்ன ஃபேமஸ்னு சொன்னாரே அதுதான் இடிக்குதுன்னு யோசிக்கிறா. கவுண்ட் ஜெனோனியா வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா சமூகத்துல எதுலையும் கலந்துக்காத தன்னை ஃபேமஸ்னு சொன்னது அவளுக்கு ஆச்சரியம். உண்மை என்னன்னா கலியா தான் உண்மையான மாஸ்டர் மைண்ட். அவங்க அப்பாவை பிளாக் மேஜிக் மூலமா கண்ட்ரோல் பண்ணி அவ தான் குடும்பத்தையே ரகசியமா நடத்திட்டு இருக்கா. தன்னை ஃபேமஸ்னு சொன்னதுனால தன்னோட ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு அவ பயப்படுறா. இங்க நிறைய கண்கள் இருக்குன்னு அவர் சொன்னதை உன்னை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு சொன்னதா இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. இது அப்படியே எமினன்ஸ் இன் ஷேடோ அனிமேல வர சீன் மாதிரியே இருக்குல்ல. அப்போ அவளோட வேலைக்காரன் ஒருத்தன் பதறிட்டு வரான், ஒரு பிரச்சனைன்னு சொல்றான். போய் பார்த்தா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண அனுப்புன ஸ்பை செத்து கிடந்தான். உடம்புல இருந்த சீல் உடையில. சோ அவன் எந்த ரகசியத்தையும் உளறன்னு வேலைக்காரன் சொல்றான். ஆனா கலியாவோட பார்வை வேற பக்கம் போகுது. இந்த ஸ்பைய கொன்னவங்க வேணும்னே அவங்க உடலை இவ ரூமுக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கலியா செம்ம கடுப்பாகுறா. என்னை கண்காணிக்கத்தான் அந்த ஆளை அனுப்புனேன்னு அந்த பையன் எம்சி எப்படி துல்லியமா கண்டுபிடிச்சான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோவை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ காட்சி டியூக் ஆலியாவின் எஸ்டேட்டுக்கு மாறுது. லாரியா அந்த மேன்சனின் அமைதியான நடைபாதையில நடந்து வரா. அவ முகம் ஏமாற்றத்திலையும் சோர்வுலையும் இருக்கு. அவ மனசு முழுக்க குற்ற உணர்வும் பழைய நினைவுகளும் ஓடுது. எதிர்பார்த்த மாதிரியே அந்த பேலசிய குடும்பத்து ஆளை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியுது. அவரு அண்டர்வேல்டோட மிக முக்கியமான நபர். அவங்க அப்பா மாதிரி அவருக்கும் குளிர்ந்த கண்கள் இருக்கு. அவரு மாதிரி ஆளை என்னைக்குமே பகச்சிக்க கூடாது. கடைசி நம்பிக்கையா அவர்கிட்ட உதவி கேட்டா. ஆனா நஷ்டம் வர எந்த டீலையும் அவர் ஏத்துக்க மாட்டார்னு அவளுக்கு தெரியும். அவளோட தந்திரமான உடன் பிறப்புகளா அவளோட அத்தனை சொத்துக்களும் அதிகாரமும் பறிக்கப்பட்டுருச்சு. மூத்த அக்கா மேரியன், ரெண்டாவது அண்ணன் கி, மூத்த அண்ணன் டமோன், ரெண்டாவது அக்கா பி. இவங்க 4 பேரும் அவகிட்ட ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அப்பா மேல இருந்த பாசத்தாலையும் கருணையாலையும் தான் இத்தனை நாள் அவ உசுரோட இருந்தா. ஆனா இப்ப எதுவும் நிச்சயம் இல்லாம ஆயிடுச்சு. நம்பிக்கையே இல்லாம மேன்ஷனுக்குள்ள நுழைறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு தனக்கு தானே முணுமுணுக்கிறா. அவ உள்ள நுழைஞ்சது வேலைக்காரங்க எல்லாம் பதறிட்டு அவளை நோக்கி ஓடி வராங்க. அவங்க குரல் நடுங்குது. லேடி லாரியான்னு அழுதுகிட்டே கத்துறாங்க. அவங்க முகம் பயத்துல வெளுத்து போயிருக்கு. லேடி பியும் கீயும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க.
லாரியாவுக்கு ஷாக்கு. அவ உடம்பு அப்படியே உறைஞ்சு போயிருச்சு. அவளால நம்ப முடியல. சொந்த குடும்பத்தையே குத்தி கொள்ற அளவுக்கு மோசமானவங்க இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களான்னு இதுல அர்த்தமே இல்லைன்னு யோசிக்கிறா. பயத்துல அவ இதயம் படபடக்குது. அப்போ டேமனும் மேரியனும் கேக்குறா. உடனே அவளுக்கு ஒரு பயங்கரமான காட்சியை காட்டுறாங்க. டேமனும் மேரியனும் ஒருத்தர் நெஞ்சில ஒருத்தர் கத்திய விட்டுக்கிட்டு செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் லாரியா உடம்பு நடுங்குது. பயம் அவளை முழுசா ஆக்கிரமிக்குது. ஏன் இப்படி ஒரு சோகம் நடந்ததுன்னு அவ மனசுல குழப்பத்துல கத்துது. அதே நேரத்துல ஆலியா எஸ்டேட்டுக்கு வெளியே ரோடன் வேகமா போயிட்டு இருக்கான். அவன் உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு. வெற்றிகரமா அழிச்சாச்சான்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். இப்போ லாரியாவுக்கு நம்ம ஆலன் எம்சி முன்னாடி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. சீக்கிரமே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சூசகமா சொல்லி இருப்பாரு. அதை நினைக்கும் போது அவ நரம்பெல்லாம் பயத்துல ஜில்லுன்னு ஆகுது. அவளுக்கே உண்மை புரியுது. கவுண்ட் பேலசியோ குடும்பத்தோட உண்மையான மாஸ்டர் மைண்ட் இத்தனை நாளா தன் நகங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு சரியான நேரத்துக்காக காத்திருந்து இப்போ தன் ஆட்டத்தை ஆடி இருக்காரு. இதைத்தான் அவர் அன்னைக்கு அர்த்தமா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரே ராத்திரியில டியூக் குடும்பத்தோட ஒரே வாரிசா அவ மாறிட்டா. ஒரு கசப்பான சிரிப்பு அவளிடம் இருந்து வருது. எப்பேற்பட்ட பயங்கரமான டெவில் கூட நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறா. ஆனா இனிமே பின்வாங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அவருக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு இப்போதான் பார்த்தா. ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பாதை எவ்வளவு இருட்டா இருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்த வழியில தான் நடந்தாகணும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறா. அவ கண்ணுல திடீர்னு ஒரு உண்மை தெரியுது. 2 மாசம் ஓடிடுச்சு. நம்ம ஆலன் வீட்டுக்கு ஒரு பெரிய பரிசு பொருள் வருது. டியூக் ஆலியா எஸ்டேட்ல இருந்து ஆலனுக்கு வந்திருக்கு. அதை பார்த்ததும் எவன் கண்ணு ஆச்சரியத்துல விரியுது. அது ஒரு பாட்டில் சர்னட்ஸ் வைன். ஒரு பாட்டில் ஆயிரக்கணக்கான தங்க மதிப்புள்ள அபூர்வமான ஆடம்பரமான சரக்கு. அது இப்படி ஒரு பொக்கிஷத்தை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லைன்னு எவன் பிரமிச்சு போய் சொல்றாரு. ஆலன் கூட வந்த லெட்டரை படிக்கும்போது அந்த பரிசு டியூக் ஆலியா அனுப்புனது இல்ல, லாரியா ஆலியா அனுப்புனதுன்னு புரியுது. அந்த கடைசி பொண்ணு இதை தானே பார்த்து தயார் பண்ணியிருக்கா. ஆலனுக்கு குழப்பம். இவ ஏன் எனக்கு இதை அனுப்பணும்? அவளுக்கு தேவைப்படும் போது உதவ முடியலையேன்னு ஆலன் மனசுல ஒரு கில்ட் இருக்கு. பக்கத்துல இருந்த வேலைக்காரங்கிட்ட இது நிஜமாவே எனக்கு தானான்னு கேட்கிறாரு. ஆமாங்க, டியூக் அவர்களே இதை தயார் பண்ணி உங்ககிட்ட நேரடியா கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த வேலைக்காரன் சொல்றான். அந்த டியூக் அவர்களேங்கிற ஒரு வார்த்தை ஆலனை சிந்திக்க வைக்குது. அவனுக்கு உண்மை புரியுது. அந்த கடைசி பொண்ணு லாரியா இப்ப டியூக் ஆகிட்டா. அடுத்த காட்சியில லாரியா அவளோட ஆபீஸ்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சு பிஸியா இருக்கிறத காட்டுறாங்க. வேலை முடிஞ்சதும் அவ சேர்ல பின்னாடி சாஞ்சி ரெஸ்ட் எடுக்கிறா. 2 மாசம் எவ்வளவு வேகமா ஓடிடுச்சுன்னு மெதுவா சொல்றா. அவங்க அப்பா உடம்பு முடியாம இருந்ததுக்கு அப்புறம் சக்சஷன் செராமனி நடந்து அவ அதிகாரப்பூர்வமா டியூக் ஆகிட்டா. முன்னாடி எல்லாம் இந்த ஆபீஸுக்குள்ள கூட என்னால நுழைய முடியாதுன்னு அவ நினைச்சு பாக்குறா. அவ கூட பிறந்தவங்க சாவு அவ்வளவு திடீர்னு நடந்ததால யார் மேலேயும் சந்தேகம் வரல. அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு பலமான அலிபி இருந்தது. அவ அப்போ பால் பார்ட்டியில இருந்தா. அப்போ அவளோட ரகசிய அமைப்பை அவ அக்கா அண்ணனுங்க அழிச்சிட்டதால அவ வீட்டுக்கு திரும்பும்போது கையில எந்த அதிகாரமும் இல்லாம தான் வந்தா. ஆனா ஆலன் எவ்வளவு ஆழமா எல்லாத்தையும் கணிச்சிருக்காருன்னு அவளுக்கு இப்போ புரியுது. மேலோட்டமா பார்த்தா அவ கெஞ்சினப்போ அலட்சியமா மறுத்தாரு. ஆனா திரைக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கச்சிதமா சுத்தம் பண்ணிட்டாரு. எதிர்காலத்தை எவ்வளவு தூரம் யோசிச்சு இவர் பிளான் பண்ணியிருக்காருன்னு அவ ஆச்சரியப்படுறா. அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு அவ அப்பாவோட புனரல் பத்தி கூட அவ ஆலன் கிட்ட சொல்லல. இருந்தாலும் அவர் உதவி இருக்காரு. அவருக்கு இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. அவரோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிக்கு ஆலியா குடும்பம் தேவைப்படுது. அவ மற்ற துணை குரூப்புகள் எல்லாத்தையும் வெற்றிகரமா ஆலியா குடும்பத்துக்கே கீழே கொண்டு வந்தாலும் ஆலன் அவரோட அமைதியான முகத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. இதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. அவருக்கு அவகிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வேணும். பேலசியோ பிசினஸ் திறமையால ஷேடோ உலகத்துல உயர்ந்தவர். அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவகிட்ட இருக்குன்னா அது நிழல்ல இருந்து அரசியல் மேடையை கையாளுற திறமை தான். இப்போதைக்கு அவருக்கு ஆலியாங்கிற பேரு தேவை. நான் செய்ய வேண்டியதுல கவனம் செலுத்த அவ முடிவு பண்றா. அந்த பெரிய மனுஷன் சீக்கிரமே தன்னை தொடர்பு கொள்ளுவார்னு நம்புறா. அவ நன்றி கடனா அனுப்புன பரிசை அவர் ஏத்திருப்பார்னு நம்புறா. காட்சி மாறுது. ஆலன் தன்னோட அறையில இருக்காரு. லாரியாவோட வேலைக்காரன் தலை வணங்கி நான் கிளம்புறேன்னு சொல்றான்.
ஆலன் சிலையாய் நின்று யோசனையில் இருக்காரு. அந்த செய்தியை அவரால் ஜீரணிக்கவே முடியல. ஒரு காலத்துல கொலை மிரட்டலுக்கு பயந்துட்டு இருந்த லாரியா இப்ப டியூக் ஆகிட்டாங்கிறத அவரால் நம்ப முடியல. எவன் அவரோட குழப்பமான முகத்தை பார்த்துட்டு இவருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. சில மாசங்கள் ஓடுது. இந்த கதை ஒரிஜினல் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு விவரிக்கிறாங்க. எவன் உற்சாகமா உள்ள வராரு. ஆலன் யங் மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு உடனே கவுண்ட்னு கூப்பிடுறாரு. ஆலன் அமைதியா இன்னும் பதவி ஏற்கும் விழா நடக்கலையேன்னு சொல்றாரு. ஆனா 1 வருஷம் ஓடினதால அப்படி கூப்பிடுறதுல தப்பு இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி சொன்னாலும் அவருக்கு ஒரு பெருமூச்சு வருது. தான் என்னைக்குமே கவுண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணலையேன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் இப்போ இதுக்கு பழகிட்டதால இந்த நோபல் அந்தஸ்தை வச்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்றாரு. அப்போ உட்டியா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு எவன் கொடுக்கறாரு. அதே யோசனையோட வாங்குற ஆலன் லியோவை கொன்ன அந்த கொலைகாரங்க பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்குறாரு. 2 பேரும் லைப்ரரிக்குள்ள போறாங்க. சீட்ல உட்காந்துக்கிட்டு இன்னும் எதுவும் தெரிய வரலன்னு எவன் பதில் சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கில்டு இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எவன் ஆர்வமா ஆலனை பார்த்து உங்களோட அடுத்த கோல் என்னன்னு கேட்குறாரு. பழி வாங்குறது அவரோட நோக்கம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த பெரிய லைப்ரரியில அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஆலன் ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. ஒரிஜினல் கேம் விட இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மாறுறதுக்கு காரணம் அவரோட செயல்களால ஏற்பட்ட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் புரிஞ்சுக்கிறாரு. இதை ஏத்துக்கிட்டு எதிர்பாராதது எது நடந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கணும்னு முடிவு பண்றாரு. அவரை கவனிக்கிற எவன் திடீர்னு நீங்க ஒரு உண்மையான கவுண்ட் மாதிரியே பேசுறீங்கன்னு கமெண்ட் அடிக்கிறாரு. ஆலன் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு விடுறாரு. ஆனா அவர் கவனம் கையில இருக்கிற லெட்டர் மேல திரும்புது. உட்டியா இந்த தடவை என்ன எழுதியிருப்பாருன்னு ஆர்வம் வருது. லெட்டரை பிரிச்சு படிக்கிறாரு. உட்டியா ரொம்ப பாசமா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஆரம்பிச்சு எழுதியிருக்கா. வழக்கம் போல அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்களாம். தாஸோட பப்பட் ஷோ இப்ப ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்துருச்சு. ஜியோலா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதையும் கத்துக்கிறதையும் விரும்புறா. ரினா அமைதியா நாள் முழுக்க புத்தகம் படிக்கிறா. புதுசா எதையாவது செய்யறா. ரோடன் புதுசா தோட்டம் போடுறத ஒரு பொழுதுபோக்கா மாத்திக்கிறான்னு எழுதியிருக்கா. ஆலன் படிக்கும்போது அவர் முகத்துல ஒரு மென்மையான புன்னகை. மாசம் மாசம் செய்திகளை பரிமாறிக்கிறது அவருக்கு பழகி போன ஒரு பொக்கிஷமான விஷயமா மாறிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வரும்போதெல்லாம் அவர் மனசு கதகதப்பா உணருது. அவங்க முகத்தை கூட அவர் பார்த்ததில்ல. இருந்தாலும் அவங்க நல்லா வளர்றாங்கன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு நிம்மதி. அந்த சிரிப்பை அவரால் அடக்க முடியல. மேலும் யோசிக்கும் போது ஒரு விஷயம் புரியுது. அந்த 5 பேரும் அந்த குழந்தைகள் இப்போ பெரிய பசங்களா ஆகியிருப்பாங்க. எவன் அவரோட முக மாற்றத்தை பார்த்துட்டு அவங்க இப்போ சமூகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றாரு. சில பேர் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே ஆர்ஃபனேஜை விட்டு போயிட்டாங்களாம். ஆலன் யாரையெல்லாம் காப்பாற்ற சொன்னாரோ அவங்க எல்லாம் இப்போ அந்த வயசை அடைஞ்சிட்டாங்க. ஆர்ஃபனேஜில் இருந்த அந்த 5 பேரும் இப்போ சின்ன பலவீனமான குழந்தைகள் இல்லைன்னு ஆலன் உணர்றாரு. அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்கள விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அமைதியா ஒத்துக்கிறாரு. எவனுக்கு ஆச்சரியம். அவங்க காயப்படுவாங்கன்னு சொல்லித்தானே ஒரே இடத்துல வச்சிருந்தோம்னு ஞாபகப்படுத்துறாரு. ஆனா ஆலன் அமைதியா காரணம் சொல்றாரு. இனிமே அப்படி வச்சிருக்க தேவையில்லை. அவங்கள போக சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவங்க டெட்லி சீன்ஸ் விழித்து கொள்ளாத அளவுக்கு நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். அதனால அவங்க இனிமே நல்லா இருப்பாங்கன்னு தனக்குத்தானே நினைச்சுக்கிறாரு. எவனும் ஒத்துக்கிறாரு. அவங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கிறதால அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு சொல்றாரு. ஆலனோட சிந்தனை ஒரிஜினல் கேம் அறிவை நோக்கி போகுது. ஒவ்வொரு பாஸ் பேட்டிலுக்கும் ஒரு கதை சுருக்கம் இருக்கும். உட்டியாவுக்கு ஃபைட் திறமை உண்டு. தாஸுக்கு ஸ்வாட் வீச்சு திறமை. ரினாக்கு படிப்பு திறமை. ஜியோராங்குக்கு சண்டை போடும் திறமை. ரிடானுக்கு அபோஸ்டில் திறமை. அவங்க திறமைய சரியான துறையில பயன்படுத்தினா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் பிளான்னு நினைக்கும் போது அவருக்கு திருப்தியா இருக்கு. உறுதியோட முடிவு பண்றாரு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசை கொடுத்து அனுப்பணும். எப்படியும் பரிசு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு இதுதான் சரியான நேரம். சாயங்காலம் ஆகுது. அன்னைக்கு அவரோட வேலைகள் ஒரு வழியா முடியுது. எவன் ரெஸ்ட் எடுத்து நிம்மதியா மூச்சு விடுறாரு. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆலன் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புறாரு. அந்த அமைதியான ஆபீஸ்ல தனியா இருக்கும்போது ஆலன் தனக்குத்தானே சிரிச்சுக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பெரிய ஆளாகி செல்வாக்கு மிக்கவங்களா மாறினதும் எனக்கு பதிலுக்கு ஏதாவது தருவாங்களான்னு ஒரு ஆசை. அவரோட லெட்டர் அந்த குழந்தைகளை உலகத்துக்குள்ள நம்பிக்கையோட அடியெடுத்து வைக்க வழிகாட்டம்னு அவர் நம்புறாரு. அடுத்த காட்சியில உட்டிய ஆலன் அனுப்பின புது லெட்டரை வாங்குறா. எல்லாரையும் கூப்பிடுறா. உத்தரவுகள் வந்திருக்குன்னு அறிவிக்கிறா. ஆனா இந்த தடவை செய்தி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்திருக்கு. இந்த குரூப் அமைதியாகுது. ஒவ்வொருத்தரும் அவங்க லெட்டரை பிரிச்சு ரொம்ப கவனமா படிக்கிறாங்க. ஜியோலா மட்டும் அவளோட உற்சாக
உற்சாகத்தை அடக்க முடியல. அவ கண்ணு ஜொலிக்குது. அவ ஆவலா லெட்டரை பிரிக்கிறா. இது அவங்களோட விதியில இன்னொரு சாப்டரோட தொடக்கம். அதே நேரத்துல உட்டியாவும் ஆலன் அனுப்பின லெட்டரை படிச்சு முடிக்கிறா. அவ உற்சாகமா எல்லார்கிட்டையும் அறிவிக்கிறா, புது உத்தரவுகள் வந்திருக்கு. இந்த முறை ஆலன் தனித்தனியா அனுப்புனது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனா மத்தவங்க லெட்டரை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உட்டியா ஒரு யோசனையை சொல்றா. நாம போன தடவை வந்த லெட்டரையும் சேர்த்து படிக்கணும் சொல்றா. ஏன்னா இந்த புது உத்தரவு ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒண்ணு. ஜியோலா ரொம்ப கியூட்டா போன லெட்டரை படிக்க உஷாவால மட்டும்தானே முடிஞ்சதுன்னு சொல்றா. இந்த தடவை ஆலன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஆர்டர் கொடுத்திருக்காரு. அப்படின்னா நாம எல்லாரும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அவரே முடிவு பண்ணியிருக்காருன்னு உஷா விளக்குறா. ஆலன் எழுதின லெட்டர் ஜியோலா மற்றவங்களையும் கியூரியஸ் கிட்டனா மாதிரி மாத்திடுச்சு. ஜியோலா திக்கி திணறி ஆலன் அனுப்பின மெசேஜோட முதல் வரியை படிக்கிறா. கடைசியா, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய திறமையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல, உங்களுக்கு ஏதாவது தேவைனா என்கிட்ட சொல்லுங்க. கேட்க சாதாரண பேச்சு மாதிரி தான் இருக்குன்னு ரினே கமெண்ட் அடிக்கிறா. ஆனா உஷா சிரிக்கிறா. ஆலன் வேணும்னே ஆரம்பத்தை எளிமையா வச்சிருக்காருன்னு அவளுக்கு புரியுது. அந்த வாழ்த்து லெட்டருக்கு அப்புறம் அவர் கொடுத்த முதல் உண்மையான உத்தரவு இதுதான். அவர் யாரை அழிக்கணும், என்ன மிஷின், முடிவுகளை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் அவர் ப்ளூ மூன் பொறுப்பை அவகிட்ட ஒப்படைச்சாரு. எல்லாரும் பார்க்குற மாதிரி அவர் அங்கே ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த குழந்தைகள் எல்லாரும் அவரை சந்திக்கணும்னு ஒரே ஆர்வமா இருக்குங்க. இது சரிதான்னு தாஸ் தலையாட்டுறான். தகவல் கசியாம இருக்க இது உதவும்னு சொல்றான். உஷா தனக்கு வந்த முதல் உத்தரவை நினைச்சு பார்க்கறா. உத்தரவை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எந்த தப்பும் இல்லாம முடிக்கணும்னு எவ்வளவு உறுதியா அவகிட்ட சொல்லப்பட்டதுன்னு நினைக்கும் போது அவளுக்கு சிரிப்பு வருது. ஆமா, நேரடியா போய் ஆலனை பார்க்கலாமா இல்ல மேஜிக் கம்யூனிகேஷன் மூலமா பேசலாமான்னு தாஸ் யோசிக்கிறான். தகவல் கசிறது தான் பிரச்சனைனா லெட்டர் அனுப்புறது வித்தியாசமா இருக்குன்னு ரோடன் ஒத்துக்கிறான். யுசாவோட ஃபேஸ் சீரியஸ் ஆகுது. ஆலனோட உத்தரவை அப்படியே பின்பற்றுறது மட்டும்தான் நம்ம கடமைன்னு அவன் ஞாபகப்படுத்துறா. அவ அந்த லெட்டரை இறுக்கமா பிடிச்சுக்கிறா. அவளோட அந்த அசைக்க முடியாத உறுதியை பார்த்து தாஸ் பெருமூச்சுக்கிறான். சரி, நாம உத்தரவை ஒழுங்கா படிப்போம்னு தாஸ் சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாஸ் அவனுக்கு வந்து அசைன்மெண்ட் படிச்சுட்டு விளக்குறான். ஆலன் அவனை கேலிபனுக்கு போக சொல்லியிருக்காரு. அது நேஷன் ஆஃப் நைட்ஸ். ஜியோலா அது டெசர்ட் காலனி, எனக்கு பிடிக்காத இடம்னு சொல்லி முகத்தை சுளிக்கிறான். ரோடன் அவனோட இலக்கு ரெக்ஸின்னு சொல்றான். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சிட்டி. ரெனி அவளுக்கு லாட்டினாக்கு போக உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றா. அது மேஜிக் சிட்டி. கடைசியா இந்த கதையோட ஹீரோயின் உஷா எப்பவும் போல அழகா இருக்கா. அவளுக்கு ஹோலி கிங்டம் ஆஃப் ரிசாவுக்கு போக அசைன்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்றா. அவங்க செய்ய வேண்டியது எல்லாமே அந்த லெட்டர்ல தெளிவா இருக்கு. தாஸ் தனக்கு காரணம் புரியலன்னு, ஆனா ஆலன் தன்னை ஒரு நைட்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்றான். அவனுக்கே இது வித்தியாசமா இருக்கு. கவலைப்பட வேணாம்னு ஆலன் சொல்லியிருக்காரு. நமக்கான ஆதரவு தொடரும்னு ஜியோலா சொல்றா. ரைனா அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் எங்க இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றா. நாம போய் சேர்ந்ததும் எல்லாம் புரியும்னு ரெடான் அமைதியா பதில் சொல்றான். உஷா எல்லாரையும் ஒண்ணு கூட்டி ஆலன் கொடுத்த கடைசி விதியை சொல்றா. எக்காரணத்தை கொண்டும் ப்ளூ மூனுங்கிற பேரை நாம வெளியே சொல்லவே கூடாது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, கிளம்ப தயாராகிறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஆலனோட உத்தரவை நிறைவேற்ற கிளம்புறாங்க. 3 மாசம் ஓடிடுச்சு. ஆலன் தன்னோட ஆபீஸ்ல இருக்காரு. எதிர்பார்த்தபடியே மேஜிக் துறையில பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. தன்னோட திறமையை வளர்த்துக்க அவர் மேஜிக் பத்தின உயரிய புத்தகங்களை படிச்சிட்டு இருக்காரு. வேடிக்கையா இருந்தாலும் நானே தான் இனிமே பரிசோதனை செஞ்சு கத்துக்கணும்னு முணுமுணுக்கிறாரு. திடீர்னு தன்னோட நைட் எவனை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்போ அவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. லியோ கொலை வழக்கு விசாரணை என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. இன்ஃபர்மேஷன் கில்டு இன்னும் எதையும் கண்டுபிடிக்கலன்னு எவன் பதில் சொல்றாரு. ஆலனுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்கு. வேற ஏதாவது ரிப்போர்ட் இருக்கான்னு கேக்குறாரு. நான் அந்த 5 பேரை காப்பாத்தினதால உருவான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இப்போ என் கையை மீறி போயிருச்சுன்னு தனக்குத்தானே மெதுவா சொல்லிக்கிறாரு. கதையிலேயே வராத லாரியா இப்போ டியூக் ஆஃப் ஆலியா ஆகிட்டா. இந்த எண்ணம் அவருக்கு வருத்தத்தை தருது. ஷேடோ வேர்ல்டுல அவளோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயங்கரமான வேகத்துல எக்ஸ்பேண்டிங்கா இருக்கா. ஆலன் களைப்பா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த கொலை விசாரணைய நம்ம இதோட நிப்பாட்டிடலாம்னு இவான் கிட்ட சொல்றாரு. அது சலிப்பான வேலை, ஏற்கனவே எனக்கு மலை போல பொறுப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. எவன் அவரை ஆச்சரியமா பாக்குறாரு. இந்த மொத்த நிலைமைக்கும் காரணம் என்னோட அறியாமைதான்னு ஆலன் விளக்குறாரு. இப்படிப்பட்ட இடத்துல இன்ஃபர்மேஷன் கில்டு கண்ணுல படாம எதுவுமே தப்ப முடியாது. எனக்கே அது மேல சந்தேகம் வருது. தான் தொடக்கூடாத விஷயத்தை தோன்றுனா அது தனக்கே மோசமான விளைவை தரும்னு பயப்படுறாரு.
எதிர்பாராத சிக்கல் கடைசியில சாவை கொண்டு வரும்னா இந்த விசாரணையில அர்த்தமே இல்லைன்னு முணுமுணுக்கிறாரு. நான் அவங்க விஷயத்துல தலையிடாத வரைக்கும் அப்படிப்பட்ட அமைப்புகள் என்ன தீண்டாது. நான் தேடி போகாத வரைக்கும் எந்த ரகசிய குரூப்பும் என்ன குறிவைக்க காரணமே இல்லைன்னு தனக்கும் எவனுக்கும் தெளிவுபடுத்துறாரு. அதனாலதான் லியோ சாவை பத்தின விசாரணையை தொடர்றதுல அர்த்தம் இல்லைன்னு அவர் நம்புறாரு. எவன் சரின்னு தலையாட்டிட்டு கில்டு கிட்ட விசாரணையை நிப்பாட்ட சொல்றதா ஒத்துக்கிறாரு. திடீர்னு எவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆமா, இன்னொரு செய்தி இருக்கு. சமீபத்துல கேலிபன்ல ஒரு நைட்டா நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாரு. ஆலன் ஆச்சரியமா நிமிர்ந்து பாக்குறாரு. அப்படி அவனுக்கு அது நல்லது. இன்னும் 3 மாசம் போகுது. எவன் கை நிறைய ஸ்நாக்ஸோட ரூமுக்குள்ள வராரு. கவுண்ட் அவர்களே, இன்னொரு விஷயம்னு ஆரம்பிக்கிறாரு. தாஸ் ஒரு முழு நைட் ஆர்டரையே உருவாக்கிட்டான்னு சொல்றாரு. ஆலன் நிமிர்ந்து உட்கார்றாரு. நைட் ஆர்டரா? அப்படின்னா அவன் குறைஞ்சது எக்ஸ்பெக்ட் லெவல் அல்லது அதுக்கு மேல போயிருக்கணுமே. ஒருவேளை அவன் ஏற்கனவே ஸ்வாட் மாஸ்டர் லெவலுக்கு போயிட்டானா? தாஸ் நிஜமாவே ஸ்வாட் எக்ஸ்பெக்ட் லெவலை தொட்டுட்டான்னு எவன் பதில் சொல்றாரு. அவன் நைட்டா நியமிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆலன் யோசிக்கிறாரு. கண்டம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இதை பத்தி பேசுறாங்களாம். இன்னும் 10 வருஷத்துல உலக 5வது மாஸ்டர் நைட்டை பார்க்கும்னு சொல்றாங்க. ஆலன் புருவத்தை உயர்த்தி, தாஸ் வருங்கால மாஸ்டர் நைட்டா ஸ்வாட் ஆஃப் கேலிபன் எல்லாரும் சொல்றது அவனைத்தானான்னு கேட்கிறாரு. எவன் சிரிச்சுக்கிட்ட, ஆமா, அவன் பயங்கர திறமசாலி. அவனால கேலிபன் நேசனை அல்லோலப்படுது. அவனோட ஸ்வாட் வீச்சு திறமையால நிறைய ஆதரவாளர்களை சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆலன் மனசுக்குள்ள அவனது வளர்ச்சியை பாராட்டுறாரு. 6 மாசம் ஓடிடுச்சு. அந்த 5 பேரும் ஆர்ஃபனேஜை விட்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஆலனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட் பொறுப்புகள் பழகிருச்சு. அப்போ எவன் மறுபடியும் ஒரு நியூஸோட ஓடி வராரு. கவுண்ட், இப்போதான் ஒரு செய்தி வந்தது. என்னன்னு ஆலன் கேட்கிறாரு. எவன் பதில் சொல்றாரு. தாஸ் அதிகாரப்பூர்வமா ஸ்வாட் ஆஃப் கேலிபன் ஆகிட்டானா? ஆலன் உறைஞ்சி போயிடுறாரு. அதுக்கு ஒரே அர்த்தம் தான், அவன் 5வது மாஸ்டர் நைட் ஆகிட்டான். அடுத்த நிமிஷமே ஆலன் நிதானமா ஒரு ஸ்வாட் மாஸ்டரால மட்டும்தான் மாஸ்டர் நைட் ஆக முடியும்னு சொல்றாரு. சைக்கோடெலியா உலகத்துல ஸ்வாட் மாஸ்டர்ங்கிறது ஒரு சூப்பர் ஹியூமன். ஆரா பிளேடையும் தாண்டி டீவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தனித்துவமான சக்தினே விளக்குறாரு. எவனை பார்த்து நிஜமாவே தாஸ் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் ஆகிட்டான்னு சொல்றியான்னு கேட்கிறாரு. எவன் இடைமறைச்சு அவன் அந்த லெவலை தொட போறான். இன்னும் டீவேஷனை உருவாக்கல. இருந்தாலும் அந்த நேஷன் அவனுக்கு மாஸ்டர் நைட் பட்டத்தை கொடுத்துருச்சுன்னு தெளிவுபடுத்துறாரு. அவன் 4th ஸ்வாட் டியூயல்ல தோற்கடிச்சது மட்டும் இல்லாம கேலிபன் நேஷன் நார்த்தன் பார்பேரியன் ஒரு மாஸ்டர் நைட்டை பறி கொடுத்துட்டாங்க. 2 பக்கமும் 10 வருஷத்துக்கு மேல போர் நடக்குதுன்னு ஆலன் யோசிக்கிறாரு. எவன் தொடர்றாரு. மானாவை உணர்ந்து அதை கட்டுப்படுத்தவே 5 வருஷம் ஆகும். டீவேஷனை உருவாக்க பல டெக்கேட்ஸ் ஆகும். ஹிஸ்டரியிலேயே வெரி எங்கேஜில் மாஸ்டர் நைட்டான ரிகார்னட் முதல் ஸ்வாட் வீரன். அந்த நிலையை அடைய போற அவனுக்கு வயசு 32. 5 வயசுல இருந்து ஸ்வாட் இயந்தவன் அவன். வலிமையிலே அவனுக்கு நிகர் யாரும் இல்ல. அவ்வளவு திறமை இருந்தும் ரிகார்னட்டுக்கு அந்த நிலையை அடைய 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இப்போ ஸ்வாட் பத்தி ஒண்ணுமே தெரியாத தாஸ் ஒரு மாஸ்டர் நைட் ஆக போறான். ஆலன் கண்ணு விரியுது. அவன் டீவேஷனுக்காக மட்டும்தான் காத்திருக்கானா? அவன் ரிகார்னட்டை முந்திட்டானான்னு அர்த்தமா? சீக்கிரமே அவன் ஸ்வாட் மாஸ்டர் ஆயிடுவான். ஆலன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. நான் நினைச்சதை விட சீக்கிரமே அவன் மூலமா எனக்கு பலன் கிடைக்கும் போலயே. ஆலனோட ரியாக்ஷனை எவன் கவனிக்கிறாரு. ஆலன் லெட்டரை ஆச்சரியமா பார்த்துட்டு, ஒருவேளை என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது போலன்னு முணுமுணுக்கிறாரு. ஆனா எவன் உடனே, நீங்க உங்களை ஏன் குறை சொல்லிக்கிறீங்கன்னு வற்புறுத்துறாரு. ஆலன் லெட்டரை கையில வச்சுக்கிட்டு, எனக்கு உஷா கிட்ட இருந்து மட்டும்தான் லெட்டர் வருது. அவ ஹோலி கிங்டம் போன பிறகும் ஒழுங்கா லெட்டர் போடுறா. ஒவ்வொரு லெட்டர்லயும் அவ கூட வளர்ந்த மற்ற 4 பேரை பத்தின செய்தியும் இருக்கு. அவங்க இன்னும் தொடர்பில் தான் இருக்காங்க போல. அவங்க யாரும் என் முகத்தை கூட பார்த்தது இல்லைனாலும் அட்லீஸ்ட் நான் கொடுத்த பரிசுக்காவது நன்றி சொல்லியிருக்கலாம்னு பெருமூச்சு விடுறாரு. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு கன்னத்துல லேசா தட்டிக்கிட்டு தன்னை திருத்திக்கிறாரு. அந்த டெட்லி சீன்ஸ் விழிச்சுக்கிட்டு, ராஜ்யத்தையே அழிக்காம இருந்ததுக்கே நான் நன்றி சொல்லணும். அவங்க நல்லா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்னு ஆலன் மெதுவா சொல்லிக்கிறாரு. இப்போ காட்சி கேலிபனுக்கு மாறுது. அது கிரியம் கண்டத்தின் மையப்பகுதி. உயர்குடி நோபல்ஸ் வசிக்கிற இடம். அங்க புகழ்பெற்ற சோர்ஸ் கேப்லிப் நைட் ஆர்டரோட பிரம்மாண்டமான மேன்ஷன் இருக்கு. உள்ள நிறைய சோல்ஜர்ஸ் ஸ்வாட் பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. கிளிஃப் உச்சியில தாஸ் நிக்கிறான். இப்போ முழு நைட் ட்ரெஸ்ல இருக்கான். பார்க்க பிரம்மாண்டமான அமைதியா ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனோட பட்டம் கேலிபன் முழுக்க ஒலிக்குது. தாஸ் மார்க்லேண்ட்
ஷோர் ஸ்கேப்லிப்ட் நைட் ஆர்டரின் கேப்டன், ஹிஸ்டரியோட யங்கேஜ் மாஸ்டர் நைட்டு. திடீர்னு ஒரு பொண்ணு அவனை கை காட்டி சந்தோஷமா கூப்பிடுறா. பிரதர் தாஸ். தாஸ் பதிலுக்கு சிரிக்கிறான். சின்ன வயசை விட இப்போ பார்க்க ரொம்ப இம்மெச்சூரா தெரிகிறான். அவன் மெதுவா சிரிக்கிறான். ஒரு வருஷம் முழுசா முடிஞ்சாலும் அந்த நினைவுகள் இன்னும் எனக்கு வெக்கத்தை உண்டாக்குதுன்னு நினைக்கிறான். பிளாக் கரப்ஷனால எல்லாத்தையும் இழந்த அந்த நாளை அவன் நினைக்கிறான். அவன் தங்கச்சி எப்படி இருளுக்குள்ள விழுந்தான்னு அவளை காப்பாத்த தாஸ் கட்டுப்பாடே இல்லாத கோபத்துல இருந்தான். அவனோட வெறுப்பு அவனை பலமுறை கீழே தள்ளிச்சு. சிறையில் அடைக்கப்படுற நிலைக்கு கொண்டு போச்சு. அவன் முழுசா இருட்டில் விழுந்திருந்தான். கிரேட் மூன் அவன் உயிரை காப்பாத்துறது மட்டும் காரணம் இல்ல, வேற வழியே இல்லாம தான் அவன் விசுவாசத்தை சத்தியம் செஞ்சான். இதுதான் ஒரே வழின்னு நம்புனான். யுசாவோட குரல் அவனுக்கு ஞாபகம் வருது. தன் கையாலேயே பழி வாங்குவேன்னு அவன் எடுத்த சத்தியத்தை அவன் ஞாபகப்படுத்துறா. ப்ளூ மூனுக்கு கீழே வேலை செய்யறதுனால அவனுக்கு எண்ணற்ற ஆபத்தான மிஷின்ஸ் கிடைச்சது. அவன் புகார் சொன்னதே இல்லை, தயங்கினதே இல்லை. ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் அந்த பிளாக் ஃபோர்ஸை எதிர்கொள்றதுக்கான படிக்கட்டா அமைஞ்சது. பல வருஷங்களுக்கு பிறகு கடைசியா அவனுக்கு முதல் பர்சனல் ஆர்டர் கிடைச்சது. அந்த உத்தரவு கடைசி லெட்டரை தாஸ் பிரிக்கும் போது அவனுக்கு குழப்பமா இருந்தது. ப்ளூ மூன் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர்களை விட இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. தெற்கு கேலிபன்ல இருக்கிற ஒரு சின்ன லாட்ஜுக்கு போய் அங்க ஒரு பரிசை எடுத்துட்டு வர சொல்லி இருந்தது. ஆரம்பத்துல அவனுக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்ல. எல்லாத்தையும் இழந்த ஒருத்தனுக்கு பரிசு பொருட்கள்ல என்ன சந்தோஷம் இருக்க போகுது. ஆனா அந்த இடத்துக்கு போனதும் தன்னோட மாஸ்டர் ஆலன் என்ன சொல்ல வராருன்னு தாஸுக்கு உடனே புரிஞ்சது. அந்த பரிசு அவனோட சிஸ்டர் ஸ்டெல்லா. அவ உசுரோட பாதுகாப்பா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. லெட்டரோட கடைசி வரியை படிக்கும்போது அவனோட கண்ணு நம்பிக்கை இல்லாம நடுங்குது. கிரேட் மூனின் பரிசு உன் குடும்பம், நீ என்னைக்கும் இழந்து விட்டதாக நினைச்ச உன் குடும்பம். தாஸ் உடைஞ்சு போயிடுறான். கண்ணீர் கட்டுப்பாடு இல்லாம கொட்டுது. அவன் ஓடி போய் அவளை நடுங்கும் கைகளால கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் சிஸ்டர் அவனை அதிர்ச்சியா பாக்குறா. அவ கண்ணு முன்னாடி நிக்கிறது அவ அண்ணன் தானான்னு அவளால நம்ப முடியல. தாஸுக்கு அவனது சொந்த உயிரை விட அவதான் முக்கியம். அண்ணன் சிஸ்டரை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிறான். கண்ணீருக்கு நடுவுல அவன் பேச முயற்சி பண்றான். செத்துட்டதா நினைச்ச சிஸ்டர் உசுரோட இருக்கா. வலியும் நிம்மதியும் அவனை கொல்லுது. உன்னை தொலைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேக்குறான். ஸ்டெல்லாவும் அழுதுகிட்டே அண்ணன் கையை பிடிச்சுக்கிறா. ஆறுதலா ஒரு சின்ன புன்னகையோட. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீ குடிச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து பேசுறாங்க. அவ அமைதியானதும் விலக ஆரம்பிக்கிறா. அந்த கும்பல் அவளை இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இருட்டுல அடைச்சி வச்சிருந்தாங்க. அவ பேசும்போது அந்த நினைவுகள் திரும்ப வருது. சொல்றதுக்காக எப்போ வெளியே எடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு ஒரு இருட்டு கூண்டுக்குள்ள இருந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. கடைசியா அவ முறை வந்தப்போ பயங்கரமான பலசாலி ஒருத்தர் அங்க வந்தாரு. அவர் அவ கையை பிடிச்சு வெளிச்சத்துக்கு இழுத்துட்டு வந்தாரு. அவளை தப்பிக்க வச்சு உசுரை காப்பாத்தினாரு. பல வருஷங்களுக்கு பிறகு அவளை ஒரு அடிமை வியாபாரிக்கு விற்க போனப்ப இன்னொரு சக்தி வாய்ந்த நபர் அவளை காப்பாத்தினாரு. அவளை தாக்க வந்தவங்களை அவரோட ஸ்வாட் வெட்டி வீழ்த்துச்சு. ரெண்டாவது தடவை அவளை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, ஆலனோட நைட் எவன். பிரசன்ட்டுக்கு திரும்பும்போது ஸ்டெல்லா ஒரு விஷயத்த சொல்றா. அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்பான்சர் மூலமா அவளுக்கு விலை உயர்ந்த மருந்துகள் கிடைச்சது. ஆலனோட லெட்டரை கையில வச்சுக்கிட்டு அவ பெருமையா சொல்றா. இந்த லெட்டரை அவகிட்ட நேரடியா கொடுத்ததாகவும் ஆலன் தவறாம மருந்துகளையும் உதவிகளையும் அனுப்பிட்டு இருந்ததாகவும் சொல்றா. இந்த லெட்டர்ல இருந்த பேரு ஆலன் பேலசியோ. ஆலன் எல்லாத்தையும் ஸ்டெல்லாவுக்காக தான் அனுப்புனதாகவும் அதை நேரடியா அவகிட்ட சேர்க்க சொல்லி எவனுக்கு உத்தரவு போட்டதாகவும் அதுல எழுதியிருந்தது. கிரேட் மூன் தனக்காகவும் செயல்பட்டு இருக்காருன்னு தாஸுக்கு அந்த செகண்ட் புரியுது. ஸ்டெல்லா தனக்கு எவ்வளவு முக்கியமானவன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த கிரேட் ஸ்பான்சர் எனக்கு உதவி இருக்காருன்னு அவ சந்தோஷமா சொல்றா. அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப நன்றியோட இருக்கா. ஆலன் தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிக்க விரும்பினதால தான் தன்னோட நைட் எவன் மூலமா உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆனா தாஸ் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருக்கான். கிரேட் மூன் அவரோட சொந்த பெயரை பயன்படுத்தி தான் இவளை பாதுகாத்திருக்காருன்னு முணுமுணுக்கிறான். கிரேட் மூனுக்கு இவங்க நிலைமை எப்படி தெரியும்னு அவனுக்கு புரியல. அவன் அவனோட குடும்பத்தை பத்தி யார்கிட்டையும் சொன்னதே இல்லையே. குட்டியா மட்டும்தான் அவனை குறி வச்ச அந்த பிளாக் லேம்ப் பத்தி கவனிச்சிருந்தா. அவன் சீரியஸ் ஆகுறான். தன் தோள்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கிரேட் மூனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு தனக்குத்தானே கேட்டுக்கிறான். கிரேட் மூனுங்கிறவரு ஒரு ப்ராடக்ட், எல்லா ரகசிய உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல தாஸ் மனசுக்குள்ள பழைய நினைவுகள் மின்னுது. உஷா கூட இருந்த தருணங்கள் குழப்பமும் அவநம்பிக்கையும் நூல் அறந்து ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கு. திடீர்னு எல்லாம் புரியுது. உஷா எப்போலாம் கிரேட் மூன் பத்தி பேசினாலோ அப்போலாம் அவ குரல்ல இருந்த பதட்டம் நடுக்கம் எல்லாம் இப்போ அவனுக்கு அர்த்தமாகுது. ஒரு ஸ்வாட் மாஸ்டர் இல்லாம தானே செயல்படக்கூடாதுன்னு அவ அடிக்கடி சொன்னது ஞாபகம் வருது. அப்போ முட்டாளா இருந்தது தான் தான்னு அவனுக்கு புரியுது. இருள் அவன்
சிந்தனையை ஆக்கிரமிக்குது. இருந்தாலும் ஒரு கிளம்மர் ஆஃப் ஹோப் இருக்கு. அவன் ஒரு முறை கேட்ட வார்த்தைகள் ஞாபகம் வருது. கிரேட் மூனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். தனியா போராட வேண்டிய குழந்தைகளுக்கு அவர் குறிப்புகளை விட்டு சென்றிருக்காரு. உண்மையை உரைச்சதும் அவன் உடம்பு நடுங்குது, குரல் தடுமாறுது. ஸ்டெல்லா அவனை உலுக்கி ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறா. தாஸ் மனசுக்குள்ள நினைக்கிறான், என் ஸ்வாட் தன்னிச்சையா செயல்பட துணிஞ்சது, ஆனாலும் கிரேட் மூன் என் மேல கருணை காட்டியிருக்காரு. இப்போ கதை சொல்றவரு ஆலன் எப்படி தாஸ் வாழ்க்கையை ஒரு பப்பட் மாதிரி கவனமா அமைச்ச ஸ்ட்ராட்டஜி மூலமா வழி நடத்தினார்னு விளக்குறாரு. அந்த பிளாக் ஷிப்புக்கு எதிரான வெறுப்புலையும் பழிவாங்குறதுலையும் இத்தனை வருஷத்தை கழிச்சிட்டோமே, உண்மை என்னன்னு தெரியாம போச்சேன்னு தாஸ் வருத்தப்படுறான். தாஸ் அவன் சிஸ்டரை பார்க்கறான். அவளோட முகத்துல ஒரு நீண்ட பயங்கரமான இருட்டுல இருந்து மீண்டு வந்தவங்களோட பிரகாசம் தெரியுது. அவன் தப்பிச்சிட்டா. கிரேட் மூன் அவளை காப்பாத்திட்டாரு, அவங்க குடும்பத்தை பாதுகாத்துட்டாரு. அவனுக்கு இது அளவிட முடியாத பரிசு. மறுபடியும் அவன் சிந்தனை உஷாவோட வார்த்தைகளை நோக்கி போகுது. கிரேட் மூனுக்கு ஏன் பின்தொடர்றேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சிப்பன்னு அவ எப்பவும் சொல்லுவா. தாஸுக்கு இப்ப புரியுது, அவ ஒன்னும் கண்மூடித்தனமான ஃபெனாட்டிக் கிடையாது. அவளோட சொந்த முயற்சியில கேலிபன்ல நைட் ஆனா. இருந்தாலும் ஆலனை ஒரு கடவுள் மாதிரி வணங்கினா. இப்போதான் தாஸுக்கு அதுக்கான காரணம் புரியுது. அவன் முகத்துல ஒரு டிட்டர்மினேஷன். அவன் மேக்கிங் ப்ராமிசஸ். என்னோட லட்சியம் கேலிபனின் உச்சிக்கு போறது, ஒரு மாஸ்டர் நைட்டா நிக்கிறது, கிரேட் மூனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறந்த ஸ்வாட் வீரர்களை கொண்ட ஒரு தனிப்பட்ட நைட் ஆர்டரை உருவாக்குறது. உஷா ஏன் ஆலனை தன்னோட கடவுள்னு உயிரை காப்பாத்துறவனு சொன்னான்னு இப்போ அவனுக்கு புரியுது. அவனுக்கு அவர் மேல அசைக்க முடியாத விசுவாசம் வருது. இந்த முடிவோட தாஸ் வாட் மாஸ்டரிகளை கவனம் செலுத்துறான். அவனோட நைட் ஆர்டரை உருவாக்கும் கதை வடிவம் பெற ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு பிறகு தாஸ் பால்கனியில நிக்கிறான். ஒரு உயரமான நைட் வந்து நேரம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. தாஸ் முன்னாடி நடந்து போய் கீழே கூடி இருக்கிற நைட் ஆர்டரை பாக்குறான். இந்த பயணம் சோலார் ஸ்கெலட்டனுக்கு முதல் படிக்கட்டா இருக்கும்னு அறிவிக்கிறான். கஷ்டங்கள் அவனுக்கு பெருசு இல்ல. அவன் கையில இருக்கிற அந்த மயக்கக்கூடிய அதே சமயம் பயங்கரமான ஸ்வாட் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கிரேட் மூனுக்கு என் நன்றியையும் அவருக்கு திருப்தி தரக்கூடிய நாளுக்காக காத்திருக்கேன்னு சொல்றான். அவன் கண்ணுல ஒரு டார்க் டிட்டர்மினேஷன் தெரியுது. அந்த ஆலன் அவனுக்கு இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாதது. அந்த நிலாவுக்கு கீழே தன்னை நிரூபித்ததா அவன் உறுதிமொழி எடுக்கிறான். சோலார் ஸ்கெலட்டன் நைட்ஸ் பார்பேனியன்ஸுக்கு எதிரான பயணத்துக்கு கிளம்புறாங்க. தாஸ் வெளியில அமைதியா உட்கார்ந்துருக்கான். இடம் அமைதியா இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை தன்னோட ஆளுங்க எல்லாரும் திறமையான போர் வீரர்களா வளர்ந்துருந்ததுனால அப்படி இருக்கலாம். இங்க ஆலன் தன்னோட புத்தகத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்னை விட்டு பறந்து போயிட்டாங்க, இப்போதைக்கு எனக்கு எந்த தகவலும் வேணாம்னு முணுமுணுக்கிறாரு. வாழ்க்கை ரொம்ப குழப்பமா போற மாதிரி இருக்கு. ஆனா அவர் கவனத்தை சிதற விடாம இருக்காரு. இனிமே கர்சிவ் எழுதுறத நிப்பாட்டணும், தெளிவா எழுதணும்னு தனக்குத்தானே ஜோக் அடிக்கிறாரு. லேப்ரிந்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க பார்த்த ஃபேஸஸ் ரிசர்ச் பண்றதுல கவனம் செலுத்துறாரு. ஆலன் மெதுவா சிரிக்கிறாரு. அவரோட ரிப்போர்ட்ஸ் ஒரு வழியா முடிஞ்சதுல திருப்தி. சேர்ல பின்னாடி சாஞ்சி தான் ரிசர்ச் செஞ்ச விஷயங்களை யோசிக்கிறாரு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் இம்ப்ரிண்ட் மற்றும் ரெஃப்ராக்ஷன் ஸ்பெல்லுக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு யோசிக்கிறாரு. ரெஃப்ராக்ஷன் ஒரு முழுமையான ஸ்பெல்லுக்குள்ள இருக்கிற குறைகளை வலுப்படுத்தி அதோட ஆவேசத்தை வெளியே விரிய செய்யுது. அதே சமயம் ரெப்ளஷன் கட்டமைப்பை சிதைச்சு ஏவப்பட்ட ஏவுகணையோட மாற்றத்தை பாதிக்குது. இந்த நிகழ்வு அவர் ஆச்சரியப்படுத்துது. யுனிவர்சல் லாவை தன் கையில வச்சுக்கிட்டு நிஜ உலகத்தை ஆள்ற விதிகளையே மாற்றக்கூடிய சக்தியால மேஜிக்கை அதோட எல்லைகளையும் தாண்டி அவரால் மாற்ற முடியுது. அவரோட கணிப்புப்படி ப்ளூ லைட் பேரலல் மேஜிக் உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் அட்டாக்ஸ் வலுப்படுத்துது. லைன்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன் ஊடுருவலை பெனிட்ரேஷன் அனுமதிக்குது. அது தாக்கும் போது ஒரு கிரிட்டிக்கல் எஃபெக்டை உண்டாக்குதுன்னு ஒரு தியரியை உருவாக்குறாரு. முன்னாடி அந்த கோலமை தாக்குனப்போ அந்த பிரம்மாண்டமான உருவம் ஒரு செகண்ட்ல அழிஞ்சு போச்சு. அதோட உருவமும் பலமும் பெருசா இருந்தாலும் அது ஆவியாகிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் விதிதான் முக்கியம். ஒரு ஸ்பெல்லுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேஸ் கூட பொருந்தாம போகக்கூடாது. ஆனா அவரோட இப்போதைய மான அளவை வச்சு ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு பெரிய மேஜிக்கை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். களைப்பு அவரை அழுத்துது. இவ்வளவு புரிஞ்சிக்கவே அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உலகத்தோட எல்லைகளை நினைச்சு அவர் சீரியஸா ஆகுறாரு. பேபிலோனியா ஸ்டாம்ப்ஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சு. அதை பத்தின எந்த குறிப்பும் இல்ல. இந்த உலகத்தோட எழுத்துப்பூர்வமான ஹிஸ்டரியில எதுவும் இல்ல. அதனால அவரே தனியா ரிசர்ச் பண்ணி மிஸ்ஸிங் பீசஸ் ஆரம்பத்துல இருந்து உருவாக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் தற்காப்புக்காக மேஜிக் கத்துக்கிட்டாலும் இந்த சவாலை அவர் விசித்திரமா ரசிக்கிறாரு. 2 மாசமா இம்ப்ரூவிங் ஸ்பெல்லுக்காக விரல்களை சேர்க்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு பப்புள் லைட் வெடிக்குது. ஆனா ஃபேர்ஸோட மைய புள்ளிய நீக்கிறது மூலமா மின்னலை உருவாக்க தேவையான
இம்பேலன்ஸ் உண்டாக்க முடியும்னு ஆலன் விளக்குறாரு. ஒரு சின்ன பர்பிள் லைட்டனிங் பால் தோன்றுது. ஆலன் இதை ஒரு பலவீனமான வரம்புக்குட்பட்ட வடிவம்னு சொல்றாரு. வெறும் ஃப்ளக்சுவேஷன் ஸ்பெல் தானா. ஆனால் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அதுல இருந்து சவுண்ட் ஆஃப் தண்டர் எக்கோஸ் பரவி கட்டமைப்பை முழுமையாக்குது. மறுபடியும் மந்திரம் சொல்றாரு. கம்ப்ரெஷன் சுருக்கப்பட்ட மேஜிக் கெனான் இறுக்கமாகுது. உடைஞ்சி தங்களை மறு வடிவமைக்குது. லாஸ்ட் செகண்ட்ஸில் ஹேண்ட் சைனை முடிக்கிறாரு. ஸ்பெல்லோட நோக்கம் தூண்டப்படுது. ஒரு பயங்கரமான தண்டர் கேனன் மேல் நோக்கி வெடிக்குது. வானத்தை பிளக்குது. அந்த இடமே அதிர்ற அளவுக்கு பெரிய எனர்ஜி பாயுது. பிரகாசமான ப்ளூ லைட்டனிங் கடல் அலை மாதிரி அந்த இடத்தையே சுழட்டி அடிக்குது. ஆலன் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. வெளிப்பட்ட அந்த சக்தியை அவரால் நம்ப முடியல. ஸ்பெல்லோட ஆர்டர் எவ்வளோ முக்கியம்னு புரியுது. முதல்ல பிரேக் டவுனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணப்போ ஸ்பெல் உடனே ஃபெயில் ஆச்சு. ஆனால் இப்போ திடீர்னு அவர் பின்னாடி ஒரு குரல் இம்பாசிபிள்னு சொல்லுது. ஆலன் திரும்புறாரு. அங்கே நிற்கிற உருவத்தை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிறாரு. ஆலியா அவங்க கிங்டமோட வில்லி. சொந்த அப்பாவையே கொன்னவ. ஆலனை தன்னோட பொம்மையா மாற்ற நினைச்சவ. அவ தன்னோட பட்லர் கூட அங்கே நிற்கிறா. அவ கண்ணு காத்துல மின்னிட்டு இருக்கிற லைட்டனிங் லெஃப்ட் ஓவரையே உத்து பாக்குது. பட்லர் கண்ணு விரியுது. ஆரிஜின் மேஜிக்கே பயன்படுத்துறாரானா இவர் 7th சர்க்கிள் மேஜ் தரத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஆலன் உடம்பு விரைச்சு போகுது. ஆரிஜின் சர்க்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் கேட்டதே இல்ல. அவர் திறமையை யாரும் இப்படி வர்ணிச்சதும் இல்ல. ஆனா உண்மை தெளிவா இருக்கு. அவர் என்னவா மாறி இருக்காருன்னு யாரோ ஒருத்தர் பெயர் வச்சு கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு ரெடிகுலஸ் ஃபேஸஸோட தன்னை பார்க்கறத ஆலனால நம்ப முடியல. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் இவங்க முட்டாள்தனமாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தோணுது. அவங்க ரியாக்ஷன் அவருக்கு அகாடமி நாட்களையும் அவரோட ப்ரொஃபஸரையும் ஞாபகப்படுத்துது. கிளைபர்ன் நேஷன் ஆஃப் நைட்ஸ் இருந்தப்போ அந்த ப்ரொஃபஸர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ராஜாவோட அங்கீகாரம் கிடைச்சாதான் ஒரு ஆர்டரை நிறுவ முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஆலன் ஆரம்பத்தில் தன்னை தற்காத்துக்க மட்டும்தான் மேஜாக நினைச்சாரு. தனக்கும் தான் நேசிச்சவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னு மட்டும்தான் நினைச்சாரு. ஆனா அந்த ப்ரொஃபஸர் இவரை ஒரு நாளும் சீரியஸா எடுத்துக்கல. ஒரு பெட் மாதிரி நடத்தினாரு. எப்பவும் புகழ்றது ஸ்வாட் தட்டையான பகுதியால தலையில தட்டுறதுன்னு இருப்பாரு. ஆலனை திறமையானவன்னு சொல்லி தன்னோட மாணவன் உரிமை கொண்டாடுவாரு. நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நாட்டை விட்டு போகாதன்னு கெஞ்சுவாரு. ப்ரொஃபஸர் எவ்வளவு பாசமா பார்த்தாருன்னு கதை சொல்றவர் காட்டுறாரு. ஆனா ஆலனுக்கு அதெல்லாம் எரிச்சலா இருக்கும். அவரோட மேஜிக் திறமை ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து வரல. எதையுமே அந்த ஆள் உருவாக்கல. ஒவ்வொரு ஸ்பெல்லும் ஒவ்வொரு தியரி, ஒவ்வொரு மாற்றமும் ஆலன் அவரோட சொந்த ரிசர்ச்சால உருவாக்குனது. லேடி ஜெனோனியா, அதாவது ஜெனோனியா கலியா பல வருஷமா அப்பாவை பொம்மையாக்கி செனோனியா கவுண்டியை ரகசியமா ஆண்டுட்டு வரா. அவ கவுண்ட் பேலஸோ எஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்று கவுண்ட் பேலஸியோவான ஆலனோட நோக்கத்தை தெரிஞ்சுக்க. ஜெனோனியா கவுண்டிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கார்ட்ஸ் அவகிட்ட இருந்தோம். அவர் அதை பயன்படுத்தல. 2 குடும்பத்துக்கும் இடையில உறவு கெட்டதா இல்ல. ஆனா ஆலனோட குணம் தன்னோட குணம் மாதிரியே இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதாவது ஏதோ அற்பமான உணர்வுகளுக்காகவே தவறான இரக்கத்துக்காகவே அவர் அந்த கார்ட்ஸ் பயன்படுத்தாம இல்லைன்னு அவளுக்கு புரியுது. அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கா. 2வது காரணம் கவுண்ட் பேலசியோ கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொல்லப்படுற அந்த அமைப்போட பலத்தை எடை போட. வெறும் கவுண்டை சந்திக்கிறதுனால அந்த ஷேடோ அமைப்போட முழு பலமும் தெரியாதுன்னு கலியாவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சக்தியின் ஓரத்தையாவது தெரிஞ்சுக்க அவகிட்ட ஒரு வழி இருக்கு. அதுக்கு தான் அந்த விசார்ட் பியான்கெல் மறைக்கப்பட்ட காலத்து மேஜிக் பத்தி மேஜிக் டவர்ல ஒரு புது தியரியை சொல்லி புகழ் பெற்றவன். ஆனா மனிதாபிமானமற்ற பரிசோதனைகள் செஞ்சதால துரத்தப்பட்டாலும் அவன் தரம் 5th டயர். ஒரு பட்டாலியன் சோல்ஜரையே தனியால அழிக்கிற சக்தி அவனுக்கு உண்டு. அவனுக்கு பரிசோதனைகள் செய்ய உதவுறதா சொல்லி கலியா அவனை கூட்டு சேர்த்திருக்கா. டிடெக்ஷன் மேஜிக்ல ஸ்பெஷலிஸ்டான 5வது அடுக்க தொட போற பியான்கில் கூட இருந்தா கவுண்ட் பேலஸாவை பாதுகாக்கிறவங்களோட தரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு அவ கணக்கு போடுறா. கார்டியன்களை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாட்டாலும் அவங்க தரத்தை வச்சு அந்த அமைப்போட உள் கட்டமைப்பை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அவ பியான்கில கூட்டிட்டு வந்திருக்கா. கவுண்ட் பேலசியோ எஸ்டேட்டோட ரிசப்ஷன் ரூம்ல கலியா நைசா பியான்கில பாக்குறா. அவன் இன்னும் வாய மூடாம ஒரு விதமான பதட்டத்தோட இருக்கான். அவளுக்கே ஆச்சரியம்.
அவளுக்கு தெரிஞ்சு அவன் மற்றவங்க முன்னாடி இப்படி முட்டாள்தனமாக ரியாக்ட் பண்ண மாட்டான். முகம் எப்பவும் திமிரா இருக்கும். யாருக்கிட்டையும் ஏன் அவகிட்ட கூட மரியாதையாக பேச மாட்டான். ஆனால் இப்போ அவன் முகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அதிர்ச்சியும் அவள் இதுவரைக்கும் அவன் கிட்ட பார்த்துடாத பயமும் அவன் முகத்தில் தெரியுது. கலியாவுக்கு ஒரே நேரத்தில் ஆர்வமும் கலக்கமும் வருது. இவன் இப்படி பயப்படுறானா நாம முன்னாடி பார்த்த மேஜிக் நிஜமாவே ஆரிஜின் ஸ்பெல்லா இருக்குமோன்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி. சீக்கிரமே சுதாரிச்சுட்டு ஆலனை பார்க்குறா. அவரோட கண்கள் பழையபடியே இருக்கு. இப்போதைய சுச்சுவேஷனை அவர் ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி ஒரு கூல் லுக் விடுறாரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு ஆலன் கேட்குறாரு. கலியா தான் முதல்ல அமைதியை கலைக்கிறா. மன்னிக்கணும் கவுண்ட் பேலஸோ, நான் வரம்பு மீறிட்டேன். வெளியே லேடி செனோனியாவை தெரிஞ்சாலும் அவ மரியாதையா கலியா லேடி செனோனியா ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கும் திடீர் விசிட்டுக்கும் மன்னிப்பு கேட்குறா. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்ல வரா. ஆனா ஆலன் அவளை பேச விடாம இடம் மறிக்கிறாரு. உங்களை குறை சொல்லிக்க வேணாம், ஆனா ஒன்று மட்டும் தெளிவுபடுத்துறேன். நான் பயன்படுத்தினது ஆரிஜின் மேஜிக் கிடையாது. நீங்க கூட்டிட்டு வந்த விசாட் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு போலன்னு ஆலன் சொல்றாரு. உண்மையை சொல்ல போனா என் மேஜிக் திறமை அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. தரம் பிரிக்கணும்னா இது செகண்ட் டயர் அளவு தான் இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கிற மேஜிக்கே தெரிஞ்சிருக்குமே, அந்த மேஜிக்கால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. இயற்கையாவே கலியாவால ஆலனோட வார்த்தைகளை நம்ப முடியல. அவளுக்கு மேஜிக் பத்தி பெருசா தெரியாவிட்டாலும் ஆலன் காட்டின அந்த மேஜிக் சாதாரணமானதே இல்லைன்னு அவளால் உணர முடியுது. அவன் நைஸா பியான்கேல திரும்பி பார்க்கறா. அவளுக்கு இன்னும் ஆச்சரியம். அவன் ஃபேஸ் முன்னாடி இருந்ததை விட மோசமா இருக்கு. ஆனா அவன் ஃபேஸ் கோணலா போனாலும் ஆலன் சொன்ன வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கிற அர்த்தம் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. இங்க பார்த்ததை வெளியே சொல்லக்கூடாதுங்கிற எச்சரிக்கை அது. பியான்கில் கஷ்டப்பட்டு வார்த்தைகளை வெளியே வர்றான். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. 5 வருஷத்துல முதல் முறையா அவன் மரியாதையா பேசுறத கேட்டு கேலியா திடுக்கிறா. அவன் எப்பவும் மரியாதையே இல்லாம தான் பேசுவான். ஆலன் பெருமூச்சு விடுறாரு. ஆமா, நீங்க திறமையானவர் போல. அதான் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் அந்த மேஜிக் நடைமுறைக்கு உதவாதுன்னு. சரி, இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினிஷ்டு இல்லையா? என்ன விஷயமா கவுண்டிக்கு வந்தீங்கன்னு ஆலன் எந்த தயக்கமும் இல்லாம பேச்சை திசை திருப்புறாரு. கேலியா உடனே சுதாரிச்சுக்கிறா. விசேஷமா ஒன்றும் இல்லை, வேலையா இந்த பக்கம் வந்தேன். உங்களை ஞாபகம் வந்தது, அதான் சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்றா. ஆலன் அப்படியான்னு கேட்குறாரு. அவ ஆமான்னு சொல்றா. ஆலன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு துதிஷ்டவசமா நான் ரொம்ப பிஸி, என்னால ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு நறுக்குன்னு சொல்லிடுறாரு. அவ உடனே கிளம்ப தயாராகி பரவாயில்ல, நான் சும்மா ஒரு மரியாதைக்குத்தான் வந்தேன்னு சொல்றா. ஆனா ஆலன் ஒரு உணர்ச்சியற்ற முகத்தோட உங்களுக்கு பேச ஆள் வேணும்னா டியூக் ஆஃப் ஆலியா போய் வாருங்க, நீங்க 2 பேரும் நல்லா ஒத்து போவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. லேடி செனோனியா சிரிச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க, சோ நான் யோசிச்சு பாக்குறேன்னு மரியாதையா சொல்றா. ஆனா அவ தொண்டை வறண்டு போகுது. லேடி செனோனியாவோட வண்டி தூரத்துல மறைறத பார்த்துட்டு எவன் கேக்குறாரு. மேற்கு பகுதியில கெட்ட பேர் எடுத்த அந்த குடும்பத்துல இருந்த லேடி செனோனியா எதுக்கு உங்களை பார்க்க வந்தாங்க, எனக்கு எப்படி தெரியும்னு ஆலன் பதில் சொல்றாரு. எவனுக்கு குழப்பம். ஆனா ஆலனுக்கு நிஜமாவே காரணம் தெரியல. கலியா எதுக்கு வந்தான்னு அவருக்கும் புரியல. அவகிட்ட என் மேஜிக்கை காட்டிட்டேன், கடுப்பா இருக்குன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு. ஆரிஜின் யூஸ் பண்றேன்னு வதந்தி மட்டும் பரவாம இருக்கணும்னு வேண்டிக்கிறாரு. இந்த உலகத்துல நிஜத்தை விட வதந்திக்கு சக்தி அதிகம். இந்த உலகத்துல இருக்கிற மிக சுப்ரீம் விசார்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஆரிஜின் ஸ்பெல்ல ஆலன் பயன்படுத்துறாருன்னு செய்தி பரவினா கேட்க நல்லா இருந்தாலும் அது பெரிய தலைவலியா மாறும். இந்த டார்க் ஃபேண்டசி உலகத்துல பலசாலிங்க கூட சண்டை போடுறதுக்காகவே அலையிற பைத்தியக்காரர்களுக்கு பஞ்சம் இல்ல. லேடி ஜெனோனியா நிஜமாவே போய் டியூக்கை பாப்பான்னு எனக்கு தோணலைன்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் அவளை டியூக் ஆஃப் ஆலியா கிட்ட அறிமுகப்படுத்தினதுக்கு காரணம் ஒரு மெசேஜ் சொல்றதுக்காகத்தான். உங்க கூட வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மெசேஜ் இது. இதோட கலியா பத்தின சிந்தனை ஆலன் முடிச்சுக்கிறாரு. அதே சமயம் வண்டிக்குள்ள கலியா கேக்குறா, கவுண்ட் பேலசியோ நிஜமாவே ஆரிஜினை பயன்படுத்தினாரா? எப்பவும் உடனே பதில் சொல்ற பியான்கி இப்போ அமைதியா இருக்கான். கலியா மறுபடியும் பேச வாயெடுக்கும் போது பியான்கி கடைசியா வாயை திறக்கிறான். அது ஆரிஜின் இல்ல. கலியா கேக்குறா, அது ஆரிஜின் இல்லைன்னா அப்ப அது என்ன? கலியா ஒண்ணுமே புரியலன்னு தெரிஞ்சதும் பியான்கி பயத்துல நடுங்கிக்கிட்டே விளக்க ஆரம்பிக்கிறான். ஆரிஜின்ங்கிறது எல்லா விசாட்டுக்கும் ஒரு எண்டு பாயிண்ட். அது ஒரு விதமான கேன்வாஸ் மாதிரி. மேஜிக்கை ஒரு உண்மையான நிலைநிறுத்தி தங்களோட சொந்த விதிகளை வரையக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேன்வாஸ் கிடைக்கும். மாறாத கேன்வாஸ்
கேன்வாஸ் மேலே தங்களுக்கே உரித்தான தனித்துவமான ஏற்பாடுகளையும் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முலா வரைகிறது தான் ஆரிஜின். ஆனால் கவுண்ட் ஃபேலஸாவோட மேஜிக் வேற. அது கேன்வாஸில் வரைகிறது இல்லை. சரியாக சொல்லணும்னா அது அந்த கேன்வாஸை கிழிக்கிற மாதிரி. சுருக்கமாக சொன்னால் அவர் மாறவே கூடாதுன்னு இருக்கிற ட்ரூத் ட்விஸ்டிங்னு பியான்கி விளக்குறான். உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அப்சர்வேஷன்ஸ் ஐயை பயன்படுத்தியதுனால ஒரு நொடி தான் பார்த்தேன், ஆனால் தெளிவாக பார்த்தேன்னு அவன் முணுமுணுக்கிறான். நிற்கவே கூடாத மின்னலை நிப்பாட்டுறது, உருவாக்குன ஸ்பெல்ஸை ரூல்ஸ் டு பிரேக் வளைக்கிறது, ஆனாலும் அதை துல்லியமாக வெளிப்படுத்துறது, இது நம்ப முடியாத அதிசயம். அதுக்கு பின்னாடின்னு அவன் திடீர்னு பேச்சை நிப்பாட்டுறான். கவுண்ட் பேலசியோ அந்த பயங்கரமான மேஜிக்கை பயன்படுத்தினப்போ பார்த்த காட்சி அவன் மனசுல மின்னுது. அவர் கண்கள் வாழ்க்கையோட பிற்பகுதியில் கிடைச்சாலும் 6th டயரை அடைஞ்சா மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு திறமையை வெளிப்படுத்துச்சு. தன்னோட சொந்த திறமையால 5th டயரின் உச்சியை தொட்டதால பியான்கியால அதை லேசா பார்க்க முடிஞ்சது. உலகத்தையே ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள். அது ஒரு ஜோடி கருப்பு மற்றும் சிவப்பு நிற கண்கள், கருவிலிய சுத்தி 2 ரத்த சிவப்பு வளையங்கள். கவுண்ட் மேஜிக்கை பயன்படுத்தினப்போ அந்த கண்கள் தெரிஞ்சது. இதை நினைக்கும் போது பியான்கி கண்ணுல பயத்தை மறைக்க முடியல. அவர் நினைக்கிறது உண்மையாக இருந்தா அந்த மேஜிக்கை பயன்படுத்தினப்போ கவுண்ட் ஒரு ஃபர்கெட்டன் ஆன்சியன்ட் காடா சக்தியை பயன்படுத்தி இருக்காரு. ஆனா பியான்கி தன்னோட சிந்தனையை கட் பண்றான். யோசனையை நிப்பாட்டாத தனக்குத்தான மேஜிக்கை கூட பயன்படுத்துறான். பண்டைய அறிவுக்குள்ள நுழைஞ்சவங்கிற முறையில மேற்கொண்டு யோசிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்க நினைக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு அவனுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன். அவரை என்னைக்குமே எதிரி ஆக்காதீங்க, கவுண்ட் பேலசியை எதிர்க்காதீங்க, என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பியான்கி அமைதியாகிறான். லேடி ஜினோனியாவும் அமைதியா இருக்கா. அதே சமயம் ஆலனோட உணர்ச்சியற்ற ஃபேஸஸ், அவளை பார்த்த அந்த அமைதியான பார்வையும் அவளுக்கு ஞாபகம் வருது. அவளுக்கே தெரியாம அவ முகத்துல ஒரு செல்ஃப் ஸ்மைல் பண்றா. ஏன்னா பியான்கி சொன்னதை வச்சு அவளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. கவுண்ட் பேலசியாவோட நோக்கத்தை ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுல அர்த்தமே இல்லை. அவரோட செஸ் போர்ட்ல தான் ஏற்கனவே ஒரு பகடக்காயா மாறிட்டோம்னு அவளுக்கு புரியுது. சுமார் 5 மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை அவங்கவங்க வழியில் அனுப்பி 2 வருஷம் ஓடிடுச்சு. ஆலன் தன்னோட ஆபீஸ்ல அமைதியா கேட்கிறாரு, ஏதாவது புது தகவல், குறிப்பா அந்த பையனை பத்தி செய்தி இருக்கா? எவன் இல்லைன்னு தலையசைக்கிறாரு. குழந்தைகளை பத்தி எதுவும் இல்ல, ஆனா வேற ஒரு விஷயம் இருக்கு. ஆலன் ஆரம்பத்துல ஆர்வம் இல்லாம நிமிர்ந்து பாக்குறாரு. ஆனா எவன் சொன்ன செய்தி இடி மாதிரி இறங்குது. ஜெனோனியோ கவுண்டியும் ஆல்டியா டியூச்சும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆலன் உறைஞ்சு போயிடுறாரு. என்னடா சொல்ற? ஷேடோ உலகத்தோட 2 தூண்கள் ஒன்னு சேர்ந்திருக்கா? எவன் உறுதி பண்றாரு? மேலோட்டமா பார்க்க ஒன்னும் தெரியல, ஆனா ஷேடோ உலகத்துல கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. அடுப்புல ஆலன் முகத்தை தேய்ச்சிக்கிறாரு. அந்த சின்ன பாவிகளை வளர்க்க நான் பட்ட பாடலாம் போய் இப்போ உலகம் எனக்கு ஒரு ஷேடோ அலையன்ஸை பரிசா தருதா? அடுத்து என்ன? ஆஸ்ட்ரா கிங்டமே அழிய போகுதா? கலைப்பு அவரை கண்ட்ரோல் பண்ணுது. பின்னாலேயே ஒரு பயம் வருது. வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு நான் சொன்னதை கலியா சீரியஸா எடுத்துக்கிட்டதால தானே அவளை டியூக் ஆலியாவை போய் பார்க்க சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. கூட்டணி வைக்க சொல்லலையே. சும்மா இருங்கப்பா, இது தற்காலிகமா தான் இருக்கும்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாரு. கலியாவோட குணம் குளிர்ச்சியானது, திமிர் பிடிச்சது, விரோதமானது. கூட்டணி சாத்தியமே இல்லை. இருந்தாலும் நான் தயாரா இருக்கணும். ஆலன் ஒரு லெட்டர் எழுத பேனாவை எடுக்கிறாரு. கலியா, நான் பேசுனது கராரா இருந்ததா இல்ல குளிர்ச்சியா இருந்ததா? அது உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கல. ஆலன் அந்த வரியை பார்க்கறாரு. இது சாக்கு போக்கு சொல்ற மாதிரியே இல்லையே. இருந்தாலும் லெட்டரை மடிச்சு எவன் கிட்ட கொடுக்கறாரு. இதை நீ பாத்துக்கோ. எவன் தலையாட்டிட்டு மிஷினரி கில்டு மூலமா லேடி ஜினோனியாவுக்கு மெசேஜ் அனுப்புறேன், குழந்தைகளையும் தொடர்ந்து தேடுறேன்னு சொல்றாரு. ஆலன் சேர்ல சாஞ்சி ரிப்போர்ட்ஸை பாக்குறாரு. ரோடனும் ஜியோலாவும் இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. உட்டியா கூட என்ன பண்றான்னு தெரியல. அவர் கண்ணு ஒரு ரத்தக்கரை படிஞ்ச லெட்டர் மேல படுது. அவங்க இடத்தை அடைஞ்சதும் அந்த 2 பேரும் அனுப்புன லெட்டர் அது. ஜியோலா செத்திருக்க மாட்டாளன்னு ஒரு இருண்ட எண்ணம் வருது. அவர் தொடர்ந்து படிக்கிறாரு. அவங்க வழிமுறைகளை பின்பற்றி பரிசை கண்டுபிடிச்சிருந்தா அவங்களுக்கான வாரியர் சிம்பலை அடைஞ்சிருப்பாங்க. ஒருவேளை பாபா யாகா கிட்ட இருந்து தற்செயலா தப்பிச்சிருக்கலாம். ஆலன் ஜியோலா கொடுத்த பொக்கிஷமான கோல்டு மானா பீஸ்ட் ஹேண்ட் க்ளோவ் பத்தி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மதிப்புமிக்க பொருள் கிடைச்சிருக்கு. அவ ஜின்னா பிரைடா பிறக்கல. அவ ஒரு ஃபேலன் சின்னர் ஆகுறதுக்கு பதிலா ஒரு வலிமையான போர் வீராங்கனை ஆகியிருக்கலாம்.
ஆலன் பெருமூச்சு விடுறாரு. பொருளோட விளக்கத்திலேயே அது இருக்கு. அந்த பொக்கிஷத்தோட மறைஞ்சி இருக்கிற மதிப்பை பத்தி நான் அவகிட்ட சொல்லியிருந்தா அவ அதை வித்திருக்கலாம், இல்ல ஃபண்டிங் பயன்படுத்தியிருக்கலாம். அவ திறமைக்கு அவ எங்க வேணாலும் பொழைச்சிப்பா. ஒரு பார்வை பால்கனி வழியா தொடுவானத்தை பாக்குது. எதுவா இருந்தாலும் இந்த பூமி பலம் இருக்கிறவன் உலகத்தை ஆளக்கூடிய இடம். டெசர்ட் காலனில இரவு பரவுது. அமைதியான மினுமினுக்கிற ஒளி. ஒரு ரகசிய குகைக்குள்ள ஜியோலா டயர்ட் ஆஃப் லேசினஸோட கையை அசைச்சிக்கிட்டே முன்னாடி நடக்கிறா. ஒரு வழியா சோதனை முடிஞ்சதுன்னு சந்தோஷமா முணுமுணுக்கிறா. ஆலன் கிரேட் மூன் கொடுத்த அந்த கோல்டன் கிளவை தூக்கி பார்க்கறா. ஓ கிரேட் மூன், நன்றி, இந்த பரிசு அற்புதமா இருக்குன்னு கண்கள் ஜொலிக்க சொல்றா. கிளவுஸ அன்பா அணைச்சிக்கிட்டு அவ முன்னாடி தோன்றின அந்த பேலி கோல்டு கிட்டன் லைக் ஸ்பிரிட் நினைக்கிறா. கோல்டன் மேனி ட்ரைபோட எசன்ஸ் ஏதோ ஒரு சாதாரண சாம்னு நினைச்சேன். ஆனா சின்ன வயசுல கேட்டது எதுவும் கட்டுக்கதை இல்லை போல. பழைய நினைவுகள் வருது. அவங்க அம்மாவோட மென்மையான குரல், பழைய வீட்டோட வெப்பம், அவங்க இனத்தோட மறக்கப்பட்ட பெருமை. நம்ம லெனின் இனம், கோல்டன் மேனி ட்ரைபோட வாரிசுகள். அம்மா சொன்னது ஞாபகம் வருது. எல்லா மிருக மனிதர்களும் பீஸ்ட் கிங். கோல்டன் மேனி ட்ரைபோட எசன்ஸ் நூற்றுக்கணக்கான வருஷமா கடத்தப்பட்ட ஒரு ஹை ரிலீக். அது நமக்கு சக்தியையும் தெய்வீக அங்கீகாரத்தையும் கொடுக்கும். பிரசன்ட்ல வந்த ஜியோலா மூச்சு அடக்குறா. இந்த டெசர்ட் கேவுக்குள்ள அந்த எசன்ஸ் அவ கண்டுபிடிச்சிட்டா. அந்த கோல்டன் க்ளோ போட்ட உடனே உடம்பு முழுக்க வலி பரவுனது அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அவளோட சொந்த உணர்வுக்குள்ளேயே அவ பல சோதனைகளை சந்திச்சா. ஒவ்வொரு சவாலும் அவ மனசை கிழிச்சாலும் அவ தாங்கிக்கிட்டா. தன் கையை பார்த்து, ஒரு நாள் நான் ஒரு பரிசோதனை பொருளா சாக கிடந்தேன், ஆனா கிரேட் மூன் என் உயிரை காப்பாத்தினார்னு முணுமுணுக்கிறா. அந்த நினைவு மனசை தைக்கிற மாதிரி இருக்கு. கைவிடப்பட்ட அனாதையா ஒரு பொருட்டா கூட மதிக்கப்படல. ஆனா ஆலன் என் விதியை மாத்திட்டாரு. என் பெத்தவங்களை கொண்ட அந்த மான்ஸ்டர் பிளாக் டிராகனை பழிவாங்கிற சக்தியை எனக்கு கொடுத்துருக்காருன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றா. அவ ஃபிஸ்ட இருக்கிறா. அவ உள்ளங்கையில இருந்து கோல்டன் ஆரா வெடிச்சு கிளம்புது. இருட்டை கிழிக்கிற சன்லைட் மாதிரி கேவ் முழுக்க பரவுது. கிரேட் மூனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவ உடம்புல இருந்து எனர்ஜி ஆவேசமா வெளியேறுது. அந்த கோல்டன் எசன் செவுத்துல இருக்கிற தூசியை கூட உதற வைக்கிற அளவுக்கு வலிமையா மலருது. ஜொலிக்கிற தன் கையை பார்த்து அவளே ஆச்சரியப்படுறா. இந்த பரிசு என்ன ஒரு சாதாரண கிளாடியேட்டரா மாத்த கொடுக்கப்பட்டது இல்ல. க்ளோஸோட பலத்தை சோதிச்சு பாக்குறா. விழிச்சுக்கிட்ட அவளோட பரம்பரை ரத்தம் பின்னாடி கர்ஜிக்கிறத அவ உணர்றா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் உயிரோட இருக்கிற மிகச்சிறந்த கிளாடியேட்டர் ஆகணும். சிதறி கிடக்கிற கோல்டன் மெய்னி புனித பொருட்களை சேகரிக்கணும். எங்க இனத்தோட பெருமையை மீட்கணும். கோல்டன் லைட் மறுபடியும் வெடிக்குது. பிரகாசமா உக்கிரமா தடுக்க முடியாததா. கையை ஒசத்தி முழு உறுதியோட சபதம் எடுக்கிறா. நான் அந்த பிளாக் டிராகனை கொல்லுவேன். சில நிமிஷத்துக்கு அப்புறம் அவ குகையை விட்டு வெளியே வரா. அழகான நிலாவை பார்க்கறா. நம்பிக்கையோட சொல்றா, எல்லாம் இது எல்லாமே என்னை காப்பாத்தினவருக்காகத்தான். நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம்னு அவ தொடர்ந்து சொன்னா. எல்லா பீஸ்டுகள்லையும் ரொம்பவும் கிரேட்டஸ்டா இருக்கிறவங்களுக்கு கட்டளை போடுற அந்த கோல்டன் மேன் ஆளுதான் அவன். இதோட இந்த கதை முடியுது. நான் உங்களை ஒரு புது மேன்வா சீரீஸில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.